अस्सलाम वालेकुम. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரேடியேஷன் 2வது கிளாஸ். இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்தது ஒரு வெப்ப கதிர்ப்பு. இந்த வெப்ப கதிர்ப்புன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படையான கொள்கை, அதாவது கொள்கைன்றதை விட அடிப்படை தியரிகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பாடத்தை விளங்கணும். அப்போ தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நாங்கள் ஒரு பாடம் படிக்கிற டைமில் அந்த பாடம் ஃபிசிக்ஸில் என் லைஃப்பில் எங்கே இருக்குது, நாங்கள் எந்தெந்த பாகங்களில் அந்த பாடத்தில் உள்ள கன்செப்டை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகும், அப்போதான் மறக்காது ஃபிசிக்ஸ் லேஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் அது சம்மந்தமான சமன்பாடுகளை போட்டு கேள்வி செய்ய ட்ரை பண்ணுவீங்க, இன்னும் கிளியர் ஆகும், மார்க்ஸ் வரும். எடுத்தெடுப்பில் மார்க்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏதாவது உதாரணங்கள் நாங்கள் பார்க்குறது ஏதாவது வச்சு நாங்கள் அந்த பாடத்துக்கு உள்ளுக்கு போகணும். அப்போதான் எங்களுக்கு ஈஸியாக அந்த பாடத்தை கையாளேடும். அது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் அது நடக்கலாட்டி எடுத்தெடுப்பில் தியரி சமன்பாடு சொல்லிவிட்டா அங்கே பாடம் விளங்காது, கொஞ்சம் நாள் மறந்துடும். ஏன்னா ஒரு விஷயம் மறக்கப்படான்னு சொன்னால் அது விளங்கணும், விளங்கினா தானே அது மறக்காது. ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல நிற்குது. ஒரு ஒரு கன்செப்ட்ல எங்களுக்கு விளக்கம் சரியா இருக்குமா இருந்தால் தான் அது நிரந்தரமா எங்களோட மூலையில பதியும் விளக்கத்தோட. அப்படி விளக்கம் இல்லாம நாங்க சும்மா பாடமாக்கி வச்சுதான் அதை டீல் பண்றோம் சொன்னா, பாடமாக்கி வச்சுதான் நாங்க கேள்வி செய்யறோம், பாடமாக்கி வச்சுதான் அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுக்குறோம், பாடமாக்கி வச்சுதான் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்ச நாள்ல மறந்துடும். மறாலும் என்ன செய்யணும், அதே மாதிரி பாடமாக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னுக்கும் கொப்பியை படிச்சுட்டு போகணும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னுக்கும் பாடமாக்கணும். ஆனா நீங்க சில ஆக்களை பார்த்திருப்பீங்க, எக்ஸாமுக்கு முன்னுக்கு எல்லாம் பெருசா படிக்க மாட்டாங்க, ஆனா மார்க்ஸ் வரும். என்ன காரணம் சொன்னா அவங்க கேர்லெஸ் ஆயிக்கிறாங்களா? இல்ல, அவங்க விளங்கிட்டாங்க, பாடத்தை விளங்கி எடுத்துட்டாங்க. விளங்கினா மரா பார்த்துட்டிக்க தேவையில்லை, மரா கொப்பியில் எழுதி பாடமாக்கிட்டிக்க தேவையில்லை. அப்படித்தானே? இப்ப நாங்க பிரித்தல் கணக்கொண்டு 100 10ஆல பிரிக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் பார்த்துட்டா போறோம், எப்படி பிரிக்கிறது, எப்படி பிரிச்சா என்ன வருது, இந்த எண்ணத்துக்கு காரணம் அதில் நாங்க விளங்கிட்டோம். அது நல்லா ஞாபகம் நின்றுட்டு விளங்குதா என்னன்னு சொல்லி அப்ப மறாத எக்ஸாம் பார்த்துட்டு போறல. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த பாடத்தை விளங்கினோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட்டா விளங்கிட்டோம். அடுத்தது 2வது கிளாஸ். இந்த கிளாஸ் நான் பப்ளிக்ல தான் போடுவேன். இந்த கிளாஸை அப்படின்டா யூடியூப்ல பப்ளிக்கா காட்டும், எல்லாருக்கும் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் எல்லாருக்குமே வரும். அதே நேரம் லிங்க் கொடுத்தாக்களும் பார்க்கலாம். நான் 2 கிளாஸ் ஃப்ரீயா தாரேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன், ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுல 2வது கிளாஸ் தான் இது. இது இல்லாம இதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸஸ் எல்லாம் பேமெண்ட் கிளாஸ், அது பப்ளிக்ல உங்களுக்கு வராது. நீங்க இது யூஸ் பண்ணி, இது லிங்க் யூஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்கலும். அப்போ நீங்கள் தொடர்ந்தும் இந்த கிளாஸுக்கு பிறகும் நீங்கள் ரேடியேஷன் தியரி கிளாஸில், இந்த தியரி கிளாஸ் எப்படி போகும் சொன்னால் தியரி பயிற்று அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாஸ்டர் கேள்வி எல்லாம் செஞ்சு தான் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இடையிலையும் கேள்வி செய்வேன். என்ன அந்த தியரியோட கேள்வி செய்யவும் வேணுமே, அப்போ தான் தியரி விளங்கும். அப்போ அழகாக பாடத்தை முடிக்கலாம். 10 மார்க்ஸ் 100க்கு 2 MCQ இல்லாட்டி 3 MCQ, அதோட ப்ரெஸே அப்படின்னா 100க்கு 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அழகான ஒரு பாடம், விளக்கமான ஒரு பாடம், லேசான ஒரு பாடம். அப்ப அதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் நான் உறுதி. சரிதானே? இப்ப நாங்க லாஸ்டா பார்த்தது இந்த வெப்ப கதிர்ப்புண்டா என்ன. இந்த வெப்ப கதிர்ப்புன்னு சொல்றது ஒரு வகை மின்காந்த அலை. நாங்க பார்க்கிறோம் கேமா, எக்ஸ் கதிர், யூவி, அல்ட்ரா வயலட், அது பிறகு விசிபிள், இங்கே எழுதினேன் கற்பனாகும் அலைகள், அதில் விப்ஜோர்,
ரெட்டுக்கு பிறகு IR இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் அப்படியே கீழே கீழே போகுது ரேடியோ டிவி ரேடியோ நிர்ணயிக்கும் இப்படி போகுது கீழே கீழுக்கு அப்படியே கூட்டிட்டு போகுது டிவி ரேடியோ அடியில மைக்ரோவேவ்ஸ். இப்ப இதுல இந்த IR ஏரியால இருக்கிறது தான் இந்த வெப்ப கதிர்ப்புக்கள். இது வெப்பத்தை பிறப்பிக்கும். அப்ப இந்த சூரியன்ல இருந்து வர கதிர்ப்புக்கள்ல சில கதிர்ப்புக்கள் எதை கொண்டு வருகிறது? ஒளின்னு சொல்ற சக்தியை கொண்டு வருகிறது, விசிபிள். சில கதிர்ப்புக்கள் வெப்பத்தை கொண்டு வருகிறது, வேற சக்தியால கொண்டு வருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் எல்லாமே சக்தியைத்தான் கொண்டு வருகிறது. அதை பத்தி நாங்க பிறகு கதைப்போம். சக்தி சொட்டு கொள்கை, போட்டான்ஸ். எல்லா கதிர்ப்புகள்லையும் எல்லா மின்காந்த அலைகள்லையும் போட்டான்ஸ் இருக்குது. எல்லாமே சக்தி தான், ஒளி சக்தி. அடுத்தது வெப்பம் சக்தி. அப்ப IR கதிர்ப்புகள் அதிகமா கொண்டு வரது எதுன்னு சொன்னா இந்த சக்தின்னு சொல்றத கொண்டு வரும். ஆனா இந்த IR கதிர்ப்புகளோட இயல்பு இது மின்காந்த அலைந்ததால இவரை கொண்டு வரதுக்கு மழை பெய்யுது கேட்கும் நினைக்கிறேன். இது கொண்டு வரதுக்கு ஊடகம் தேவையில்லை. அதுதான் மெயின் பெனிஃபிட். அதாவது அனுகூலம், பிரதான அனுகூலம் என்னன்னா இந்த மின்காந்த அலைகள் வாரத்துக்கு ஊடகம் தேவையில்லை. ஊடகம் தேவையில்லாட்டி இந்த வெப்பமும் ஊடகம் இல்லாம கடத்தப்படும். ஏன்னு சொன்னா வெப்பம் கடத்தப்படுறது பிரதானமா 3 மெத்தட் இருக்குது. ஒன்று கடத்தல், அடுத்தது மேற்காவுகை. ரெண்டுக்குமே ஊடகம் தேவை. லாஸ்ட் கிளாஸ்ல தெளிவா கதைச்சிக்கிறேன். அது இல்லாம இந்த இதுக்கு கதிர்ப்புக்கு ஊடகம் தேவையில்லை. ஆகவே சூரியன்ல இருந்து கதிர்ப்புகள் பூமிக்கு வருகிறது, IR கதிர்ப்புகளா வருகிறது. இது சூரியன்ல இருந்து மட்டுமில்ல இந்த வெப்ப கதிர்ப்புகள் நிகழும். ஒரு பொருள் சூடாக இருந்தா வெப்ப கதிர்ப்புகள் நிகழும். இந்த வெப்ப கதிர்ப்புகள் மின்காந்த அலையில இயல்பு. அதாவது வெற்றிடத்துல வேகம் 3 தர 10 மீட்டர் செகண்ட் -1. வெற்றிடத்துல வேகம் 3 தர 10 மீட்டர் செகண்ட் -1. இப்ப இந்த மின்காந்த அலைகளாக வார இந்த கதிர்ப்புகள் ஊடகம் அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு மேற்பரப்புல பட்டுடனே அவர் கொண்டு வந்து சக்தியை கொடுப்பாரு, சக்தியை வெளியிடுவாரு. இடையில வார ஊடகத்தை வெப்பப்படுத்த மாட்டாரு. இடையில வார ஊடகம் சொன்னா இப்படி வார்த்தையில் வலிய வெப்பப்படுத்தாது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு கிட்ட ஒரு 0.001% வெப்பமாகலாம். ஆனா மீதி 99 வெப்பமும் அந்த வழியில இழக்கப்படாது, வளி மூலக்கூறுகள்ல இழக்கப்படாது. அப்படியே வந்து ஒரு மேற்பரப்புல பட்டுடனே அவர் கொண்டு வந்து சக்தியை வெளியிடுவாரு. ஆகவே இடையில உள்ள வலி சூடாகாது, எங்க மேல் சூடாகும். இது இங்க மட்டும் இல்ல, எந்த பொருள் சூடாக இருந்தாலும் அதுல இருந்து கதிர்ப்புகள் வெளியே வரும். சூரியன் சூடா இருக்குதா, சூரியன்ல இருந்து கதிர்ப்பு வெளியே வருது. ஏன்னா உடம்பு சூடா இருக்குதா, ஏன்னா உடம்புல இருந்து கதிர்ப்புகள் வெளியே வருது. காய்ச்சல் அடிக்கிற டைம்ல நீங்க கையை கொண்டு வைத்து தொட்டு பார்க்க தேவையில்லை. ஒரு ஆளுக்கு நல்லாவே காய்ச்சல், அப்ப கையை கொண்டு வைத்து தொட்டு பார்க்க தேவையில்லை. இந்த நெத்திக்கு கிட்ட கொண்டு போனாலே போதும். சும்மா எங்களுக்கும் அது விளங்குவான, எங்கட கைக்கு எங்களுக்கு விளங்காது. ஏன்னு சொன்னா இதுவும் சூடு தானே. எங்களை விட சூடான ஒரு பொருளுக்கு நீங்க கிட்ட கையை கொண்டு போனாலே போதும், அதுல இருந்து அனல் ஒன்று அடிக்கும். அப்படின்னு ஒரு சூடு ஒன்று நாங்க உணர்வோம். காரணம் என்ன? காரணம் சொன்னா இந்த கதிர்ப்புக்கள், அது சூடான பொருள்ல இருந்து கதிர்ப்புக்கள் வெளியாகுது. இந்த கதிர்ப்புக்கள் சொல்றது சக்தி. ஆகவே இந்த கதிர்ப்புக்கள் சொல்றது சக்தி. இந்த சக்தியை நாங்க என்ன செய்யறோம்? ஓரளவு நேரத்தில். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதை சக்தின்னு போடுறேன், இதை நான் இதுவும் வழங்கப்படுத்திட்டேன். சக்தி. ஆகவே சக்தியின் கீழ் நேரம். இது என்ன? ஓரளவு. இது கதிர்க்கப்பட்ட மொத்த சக்தி. இது கதிர்க்கப்பட்ட மொத்த சக்தியை நேரத்தால பிரிக்கிறோம். ஆகவே இதுக்கு பேர் ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்பட்ட மொத்த சக்தி. அவருக்கு மொத்த சக்தி தேவையில்லை, ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்பட்ட சக்தி, அதாவது வலு. இப்ப என்ன செய்யறேன்? நான் சக்திய நேரத்தாலையும் பிரிச்சு, வலு இது நேரத்தாலையும் பிரிச்சு கீழே பரப்பாலையும் பிரிக்கிறேன். இதுக்கு தான் நாம ஒரு பேர் சொல்ற
செறிவு. என்ன செறிவு? ஆகவே செறிவுட அலகு இது ஜூல், வலுட அலகு ஜூல் செகண்ட் மைனஸ் 1 வெட். अब इधर ने जूल सेकंड माइनस 1 இது மீட்டர் வர்க்கம் தானே, மீட்டர் மைனஸ் 2 ஜூல் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 ஜூல் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 அல்லது ஜூல் செகண்ட் மைனஸ் 1 டா வெட் தானே. ஆவே என்னன்னு போடலாம் எனக்கு வெட் மீட்டர் மைனஸ் 2. இது செறிவு. செறிவுன்னு சொன்னா ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பளவினால் காலப்பட்ட சக்தி, கதிர்க்கப்பட்ட சக்தி, இதுக்கு தான் செறிவுன்னு சொல்றோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே கரும்பொருளை பற்றியும் கதைச்சோம், கரும்பொருளை பற்றியும் கதைச்சோம். அப்போ கரும்பொருள் சொன்னா அவர் அந்த உடம்புல இருந்து எல்லா வகையான அலை நீளங்களையும் அவர் என்ன செய்வாரு, எல்லா வகை அலை நீளங்களுக்குரிய கதிர்ப்புகளையும் காலுவாரு. அதுதான் கரும்பொருள். அப்படின்னா அவர் சூடாக இருக்குமாக இருந்தா எல்லா வகையான அலைநீளங்களுடைய கதிர்ப்புகளையும் காலுவாரு. அதே மாதிரி அவர் சூடு குறைவான ஒரு நிலையில இருக்குமா இருந்தா அவரோட மேல பற்ற எல்லா வகையான கதிர்ப்புகளையும் உறிஞ்சு கொள்வாரு. ஆனா எல்லா மேற்பரப்புகளும் அப்படி இல்லை. சில தேர்வு புரிஞ்சு அகத்துறிஞ்சல்களை தான் செய்யும். தேர்வு பண்ணித்தான் அகத்துறிஞ்சும், சில கதிர்கள் அகத்துறிஞ்சும், சில கதிர்களை தெரிப்படைய வச்சிடும் சில மேற்பரப்பு. ஆனால் கரும்பொருள் என்ற மேற்பரப்பு எப்படின்னு சொன்னா எல்லா வகையையும் உறிஞ்சு கொள்வாரு, எல்லா வகையையும் காலக்கூடியவரா. இதுக்குத்தான் நாங்க கரும்பொருள் சொல்றோம். அப்ப நான் கரும்பொருள் நல்லா விலகி கொள்ளணும். கரும்பொருள் சொல்றது கருப்பா இருக்கும் இல்லை. அதனால சூரியன் ஒரு கரும்பொருள், எல்லா வகையான கதிர்ப்புகளையும் காலக்கூடியது. உதாரணமா எடுக்கிறது 100% கரும்பொருள் இருக்காது. எப்படியோ கரும்பொருளுக்கு அண்மைக்கு போய்த்து இருக்கும். அது இலட்சியம் மாதிரி, இலட்சிய அம்பியர் மாநிலம் 100% தடை பூச்சியமா இருக்காது. ஆனா தடை எங்களுக்கு ஏழுமானாலும் குறைச்சிருப்போம். அப்படி அந்த இலட்சியம்ன்ற மாதிரி. சரிதானே? ரைட். இப்ப இந்த கரும்பொருளோட செறிவு லாஸ்டா ஒரு நோட் தந்திக்கிறேன் பாருங்க. இந்த கரும்பொருளோட செறிவுன்னு சொல்றது வெப்பநிலையுடன் அதிகரிக்கும். ஒரு பொருளோட வெப்பநிலை கூடுற டைம்ல செறிவும் கூடும். ஆகவே இந்த செறிவு எதுல தங்கி இருக்குன்னு சொன்னா வெப்பநிலையில தங்கி இருக்கும். இப்பதான் ஸ்டெஃபான் வாராரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த ஸ்டெஃபான் சமன்பாடு, அதோட சம்பந்தமான மாறிலி, அவர்ல இருந்தாங்க வேற விதிகள், என்ன தொடர்பு, என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். நான் விளங்கப்படுத்திட்டு நோட்ஸுக்கு போகிறேன். நீங்கள் நோட்ஸ் எழுத தேவையில்லை. நோட்ஸை நீங்கள் புறவும் எழுதி கொள்ளையிலும், கிளாஸ் முடிஞ்சோடனே எழுதிங்க. நான் வளமையாக செல்கிற நோட்ஸ் எழுதிட்டு வாங்க வேண்டி. இப்போ இந்த கிளாஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இதை நோட்ஸ் எடுக்க இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயும் தந்துட்டேன். இந்த நோட்டை போய்த்தனா சரி. சரி, இப்ப நாங்க என்ன தொடர்பு, என்ன சமன்பாடு நாங்க படிக்க போற முதல்ல சமன்பாடு தான். இப்ப ஸ்டெஃபான் இந்த விதின்னு சொல்றது, ஸ்டெஃபான் விதியைத்தான் நாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிக்க போறோம். இது மறந்துடப்படாது. MCQ இதை வச்சு உங்களை டக்கல் பண்ணுவான். டக்கல்ண்டா கால் மாட்டு போட்டுரு, சரிதானே? இதை வச்சு உங்களை பிழையாக்குவான். கேள்வியில ஒன்று செறிவை பத்தி கேட்டிருக்கும், அப்படி இல்லாட்டி வலுவை பத்தி கேட்டிருக்கும், அப்படி இல்லாட்டி சக்தியை பத்தி கேட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி தெரிஞ்சிருக்கணும். செறிவுண்டா செறிவுள்ளுக்கு யாரெல்லாம் நீக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். வலுவெடுத்து அதுக்கு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சக்தி எடுத்து அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சக்தியை நேரத்தால பிரிச்சா வலு, சக்தியை நேரத்தாலையும் பிரிச்சு வலு அந்த பரப்பாலையும் பிரிச்சா அவர் தான் செறிவு. ஓரளவு பரப்பளவில் ஓரளவு நேரத்தில் ஓரளவு பரப்பு மேற்பரப்பினூடாக காலப்பட்ட சக்தி, உறிஞ்சப்பட்ட சக்தி. இதுதான் இது உறிஞ்சப்பட்ட செறிவாக இருக்கும், இல்லாட்டி காலப்பட்ட செறிவு, கதிர்ப்பிட செறிவு.
அப்ப செறிவுன்ற டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது என்ன வெப்ப கதிர்ப்பின் செறிவாக இருக்கலாம். அப்ப அது வெப்ப கதிர்ப்பு வெப்ப சக்தி. அப்படி ஒளிச்செறிவாக இருக்கலாம் லைட் ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவாக இருக்கலாம் சவுண்ட். எல்லாமே ஒளிச்சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். ஒளிச்சக்தி லைட்டின் கீழ் பரப்பு தர நேரம் எல்லாமே அதுதான். இந்த செறிவுன்றது பிசிக்ஸ்ல இதுதான், இந்த கன்செப்ட் தான். ஆகவே அப்ப இதை வச்சு கேள்வி இருக்குது. நான் கேள்விகள் காட்டுவேன். ஆட்டையில் உங்களுக்கு விளங்கும் கேள்வி இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. இப்ப இது இருக்கட்டும். இப்ப நான் இன்றைக்கு நாங்க படிக்க போறது என்னடா ஸ்டெஃபான் அழகான ஒரு பேரு. அப்ப ஸ்டெஃபானுக்கு ஸ்டெஃபன் என்ன மாதிரி ஒரு பேர் வச்சுக்கும். ஸ்டெஃபன் அப்படி ரைமிங்ல வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் லைக்ராது ஸ்டோக்கின் விதி ஸ்டோக் சரியா. இது ஸ்டெஃபான். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிறது ஸ்டெஃபான் இப்படி ஆயிக்கும். இப்படியா ஸ்டெஃபான் ஸ்லோவா ரைட். பாப்போம் ஸ்டெஃபான் என்ன சொன்னாருன்னு சொன்னா இவர் சொன்னது எங்களுடைய ஸ்டெஃபான் சொன்னது ஒரு கரும்பொருள் கதிர்க்கும் கதிர்ப்பின் செறிவானது. அவர் சொன்னாரு ஸ்டெஃபான் ஒரு கரும்பொருள் கதிர்க்கும் கதிர்ப்பின் செறிவானது செறிவுன்னா என்ன சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். செறிவானது எதுக்குண்டா அந்த பொருளோட தனி வெப்பநிலையிட 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமனாகும். தனி வெப்பநிலைண்டா கெல்வின் வெப்பநிலையை போடணும். கெல்வின் வெப்பநிலையில 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமனாகும். 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமன். ஆகவே இப்ப கெல்வின் வெப்பநிலையில 4ஆம் அடுக்கால தான் நாங்க இதுல செறிவை துணிவோம் நேர் விகித சமன். இப்ப இத ஸ்டெஃபான் சமன்பாடை மாத்துறதுக்கு ஒரு மாறிலி சேர்த்தாரு. இது எங்களுக்கு தெரியும். ஈ சமன் இந்த ஒரு நேர் விகித சமனை சமன்பாடா மாத்துறதுக்கு ஈ சமன் சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு. இவர் என்ன செஞ்சாருன்னா ஸ்டெஃபான் என்ன செஞ்சாருன்னா சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு சிக்மான்னு சொல்ற மாறிலியை சேர்த்து சமன்பாடா மாத்தினாரு. இந்த சிக்மாக்கு பேர் தான் ஸ்டெஃபானின் மாறிலி. சரியா. இப்ப ஈ சமன் சிக்மா டி இன் 4ஆம் அடுக்குன்னு சொல்ற சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு கரும்பொருளோட கதிர்ப்பிட செறிவை துணியலாம். எதை துணியலாம்? கரும்பொருளோட கதிர்ப்பின் செறிவுன்னு சொன்னா ஓரலகு பரப்பளவில் ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்பட்ட சக்தி. அதாவது இதன் வெட் மீட்டர் -2 ஏற்கனவே காட்டினதானே வெட் மீட்டர் -2. ஆகவே சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு இதுல தான் தங்கி இருக்க போகுது. சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு. இப்ப ஸ்டெஃபான் இந்த சமன்பாட்டை தெளிச்சு இதுல இருந்து நாங்க நிறைய விஷயங்களை ஆராயலாம். இந்த சமன்பாட்டில இருந்து நிறைய விஷயங்களை நாங்க விலகிக் கொள்ளலாம். பாருங்க, நீங்க யோசிச்சாலே விலகிக் கொள்ளலாம். ஆனா நான் யோசிச்சு தாரேன். ஒன்று பாருங்க, ஒரு கரும்பொருள் ஒரு பொருள் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுல இருந்து வெப்ப கதிர்ப்புகளை காலுது. அப்ப இது கால்ற இந்த வெப்ப கதிர்ப்புகள் எப்ப காலல் நிப்பாட்டப்படும் சொன்னா 0 பாகை செல்சியஸ்ல நிப்பாட்டப்படுமா? இந்த சமன்பாட்டை வச்சு யோசிங்க. 0 பாகை செல்சியஸ்ல நிப்பாட்டப்படுமா? அண்ணளவா 0 பாகை செல்சியஸ் சொல்றது யாருக்கு சமன்? 0 பாகை செல்சியஸ் சொல்றது யாருக்கு சமன் சொன்னா 273 கெல்வின். 273 நான் சும்மா 273 போட்டுக்கொள்வோம். ஆகவே 273 கெல்வின் 0 பாகை செல்சியஸ். ஆகவே நாங்க இங்க பாக்குற 0 பாகை செல்சியஸ் பனிக்கட்டிட இந்த உருகுநிலைக்கு தானே 0 பாகை செல்சியஸ். ஆகவே அந்த 0 பாகை செல்சியஸ்ல வெப்ப கதிர்ப்புகள் காலப்பற்றது நிக்குமான்னு கேட்டா நிக்காது. 0 பாகை செல்சியஸ்ன்றது அதாவது பாகை செல்சியஸ்ன்றது நியமம் இல்ல. பாகை செல்சியஸ் என்ற நியமம் இல்லைன்னா இதெல்லாம் தான் காரணம்.
அப்ப உண்மையா பூஜ்ஜியம் சொன்னா அது நான் சமன்பாட்டுல பிரதியிட்டம் சொன்னா அப்ப இங்க நிக்கணும் இவர் நின்றணும் கதிர்ப்புக்கள் காலப்படுறேன்னு என்ன பூஜ்ஜியமாயிட்டு அடுக்க 4 இருந்ததுக்கு வேலை இல்லை இவர் பூஜ்ஜியமே 4 பூஜ்ஜியமே பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் ஆகவே இங்க இந்த பாய் செல்சியஸ் சொல்றது ஏ இதாவதுன்னு சொன்னா கெல்வின் இப்படி நிறைய பரிசோதனைகள் இது மாதிரி பரிசோதனை கெல்வின் செஞ்சாரு அதுல வேற பரிசோதனை இருக்குது அதை பத்தி இங்க பேசல டைம் போகும் இப்ப பாருங்க இங்க 0.5 செல்சியஸ் நியமம் இல்ல காரணம் 0.5 செல்சியஸ்ல உள்ள பொருளும் வெப்ப கதிர்ப்புகளை காலல் செஞ்சிச்சு அப்ப எப்ப வெப்ப கதிர்ப்புகள் 0 ஆகுதுண்டா 0 கெல்வின்ல அதாவது 0 கெல்வின் சொல்றது வீட்டுல படிச்சிருப்பீங்க நீங்க நேரத்தோட படிச்சிருக்கணும் 0 கெல்வின் சொல்றது எத்தனை அப்ப -273 பாகை செல்சியஸ் -273 பாகை செல்சியஸ் சொல்றதுதான் 0 கெல்வின் 273 கெல்வின் ஆகவே 0 கெல்வின் -273 பாகை செல்சியஸுக்கு போற டைம்ல தான் ஒரு பொருள் கதிர்க்கிற வெப்பத்தை நிப்பாட்டிச்சு கதிர்க்கிற செறிவை நிப்பாட்டிச்சு கதிர்ப்பின் செறிவை நிப்பாட்டிச்சு சரிதானே ஆகவே இங்க நீங்க போட வேண்டியது 0 கெல்வின் அப்ப ஒரு பொருள் அது கதிர்க்கிற வெப்பத்துல செறிவை எப்ப 0 ஆக்கும் சொன்னா 0 கெல்வின்ல வச்சு 0 ஆக்கும் 0 கெல்வின் வந்தா தான் 0 ஆக்குமே ஒழிய 0 பாகை செல்சியஸ்ல 0 ஆக்காது ஆகவே 0 பாகை செல்சியஸ் என்பது நியமம் இல்லை இங்கேயும் உறுதியாகுது அதை பத்தி நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஹீட்ல நான் கதைக்கணும் இந்த தியரி ரைட் இப்போ நான் சும்மா ஞாபகப்படுத்திருக்கேன் விளங்கி இருக்கும் ஆகவே இங்க நீங்க 0 கெல்வின் போட்டா தான் கதிர்ப்பு 0 ஆகும் இப்போ இது ஒரு நீங்க எடுத்த முடிவு அடுத்தது வெப்பநிலை கூடுற நேரம் ஒரு பொருள் கதிர்க்கிற செறிவு கூடும் அது வெப்பநிலை தனி வெப்பநிலைக்கு நேர்விய சமனா கூடுமான்னு கேட்டா இல்ல தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கிற்கு தான் நேர்விய சமனா கூடும் ஆனா கூற்று இப்படி வந்தா வெப்பநிலை அதிகரிக்கும் போது கதிர்ப்பின் செறிவும் அதிகரிக்கும் கரும்பொருளுக்கு சரி அதிகரிக்கும் இல்லாட்டி இப்படி தனி வெப்பநிலைக்கு நேர்விய சமனாக அதிகரிக்கும் பிள்ளை அப்ப நேர்விய சமனாக அதிகரிக்கும் சில டைம்ல கட்டாயம் 4ஆம் அடுக்க பத்தி பேசியிருக்கணும் தனி வெப்பநிலையில 1ஆம் அடுக்குக்கு நேர்விய சமன் இல்லை தனி வெப்பநிலையில் 4ஆம் அடுக்கினார் ஆனா தனி வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் செறிவும் அதிகரிக்கும் அது சரி வெப்பநிலை அதிகரிக்க செறிவும் அதிகரிக்கும் கதிர்க்கப்படும் செறிவும் அதுவும் சரி ஆனா எத்தனையாம் அடுக்குக்கு நேர்விய சமன் அக்யூரேட்டா சொல்ற நேரம் அதிகரிக்கும்டா சும்மா அதிகரிக்கும் எப்படியோ நான் நேர்விய சமன் அதிகரிக்கலாம் வர்க்கத்துல அதிகரிக்கும் அது அப்ப சரி அப்ப காமனுக்கு வந்துடும் ஆனா அடுக்கு செல்ற டைம்ல அடுக்கு செல்னா நேர்விய சமன் ஒரு வேர்டை யூஸ் பண்ணினா கட்டாயம் 4ஆம் அடுக்கு பேசப்பட்டிருக்கணும் விளங்குதா இங்க மட்டும் இல்ல நான் சொல்லுங்க வர்க்க மூலத்திற்கு நேர்விய சமன் அப்படின்னு வரும் v சமன் √t/m இது ஒரு ஈர்க்கப்பட்ட இலையில நகர்ற குறுக்கலையில கதிக்கான சமன்பாடு அலகு நிலத்தினிவு இழுவை அப்ப இலையில் உள்ள வேகமானது இழுவை அதிகரிக்கும் சரி அதிகரிக்கும் இழுவைக்கு நேர்விய வேகமானது இழுவைக்கு நேர்விய சமன் பில இழுவையின் வர்க்க மூலத்திற்கு நேர்விய சமன் சரிதானே அப்ப அந்த பாயிண்ட விளங்கிங்க ஆவே நேர்விய சமன்ற டைம்ல அக்யூரேட்டா சொல்லணும் அக்யூரேட்டா கதைக்கப்பட்டிருக்கணும் ஆவே அக்யூரேட் சொன்னா செப்பமா பெர்ஃபெக்ட்டா கதைக்கப்பட்டிருக்கும் நேர்விய சமன்ற டைம்ல ரைட் இப்ப பாருங்க இது கதிர்க்கப்பட்ட செறிவு இங்க இந்த கதிர்ப்பு எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் கதிர்க்கப்படுற செறிவை பத்தி நான் கழிச்சிட்டு இருக்கோம் அப்ப அந்த பொருள் உறிஞ்சாதான்னு கேட்டா அந்த பொருள் உறிஞ்சும் இப்ப ஒரு கரும்பொருள் ஒன்று இருக்கு என்ன முகம் ஒரு கரும்பொருள் சரி அதுக்கு போக முன்னுக்கோ இந்த உறிஞ்சிரத்தை பத்தி போறதுக்கு முன்னுக்கோ நான் இந்த சமன்பாட்டை வேற எப்படி மாத்தலாம் என்ன செய்வோம் இந்த சமன்பாடு நான் புறவை மாத்துறேன் இப்ப நான் கதிர்க்கிற உறிஞ்சிரத்துக்கு பத்தி பேசிட்டு வரேன் இப்ப ஒரு கரும்பொருள் ஒன்று இருக்குது நான் முகம் எடுக்கிறத விட நான் ஒரு கரும்பொருள் ஒன்று எடுக்கிறேன் உண்டு இப்ப இந்த கரும்பொருள் இது T1 கெல்வின் வெப்பநிலையில் இருக்குது T1 கெல்வின் வெப்பநிலை இது ஒரு கரும்பொருள்
இந்த கரும்பொருள் ஒரு சூழல்ல வைக்கப்பட்டிருக்குது. ஒரு சூழல்ல வைக்கப்பட்டிருக்குது. T2 கெல்வின் சொல்ற ஒரு சூழல்ல வைக்கப்பட்டிருக்குது. இந்த T1 க்கும் T2 க்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னா T1 பெரிது T2. T1 பெரிது T2. இது ஓகே தானே? இப்ப என்ன நடக்கும் சொன்னால் இந்த கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது. கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது. நான் அதை E1 ன்னு போடுறேன். வெளியே கதிர்க்கிறது. கதிர்க்கிறத நான் E1 ன்னு போடுறேன். அது E1 சமன் சிக்மா T1 இன் 4ஆம் அடுக்கு. இந்த கரும்பொருள் E1 சமன் சிக்மா T1 இன் 4ஆம் அடுக்குக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கதிர்க்க போகுது. புரிஞ்சாதா? இது 300 கெல்வின்ல இருக்குது, இது 200 கெல்வின்ல இருக்குது வெளியே. ஆகவே 300 கெல்வினுக்கு கதிர்பாரு, 200 கெல்வினுக்கு உறிஞ்சி வர. இப்ப இவரும் ஒரு சூடான பொருள் தான். இவரை நீங்க வெப்பநிலையை கருதாட்டி இவர் சூடான பொருள், இவருக்கு வெப்பத்தை வழங்குற மாதிரி இருக்கும். ஆகவே இங்க நாங்க கதைக்கிறது பொதுவா கதிர்க்கும் செறிவானது. அப்ப இங்க நாங்க 3 விஷயம் கதைக்கலாம். நல்லா பாருங்க, 3 விஷயம் கதைக்கலாம். ஒன்று, ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவான, இந்த பொருள் கதிர்க்கும் செறிவானது E1 சிக்மா T1 இன் 4ஆம் அடுக்கு. கதிர்ப்பம் மட்டும்தான் கருதுறோம். அதாவது நான் ஒரு மாசத்துக்கு 50,000 உழைக்கிறேன். 50,000 உழைக்கிறேன், சரிதானே? ஆகவே இப்ப நான் சொல்றேன் எனது வருமானமானது 50,000 ரூபாய். அவ்வளவுதான் கதைக்கு. நான் செலவை பத்திங்கன்னா கதைக்கல், செலவை பத்தி கதைக்கிறது. இப்ப பாருங்க, இப்பொருள் உறிஞ்சும் செறிவானது. அதாவது இது கதிர்க்கும் செறிவு, அதே மாதிரி உறிஞ்சும் செறிவானது. உறிஞ்சும் செறிவுன்னு கேட்டா கேள்வியில் அப்படி பொதுவா கேட்கல. கேள்வி அப்படி வர்றது நல்லாவே குறைவு. ஆனா கேட்டால் உறிஞ்சும் செறிவானது E2 சமன், நான் E2 போடுறேன், T2 போடத்தால E2 சமன் சிக்மா கரும்பொருள் எல்லா வகையான கதிர்ப்புகளையும் உறிஞ்சும், எல்லா வகையான கதிர்ப்புகளையும் காலும். ஆகவே சிக்மா நான் போடுறேன் T2 இன் 4ஆம் அடுக்கு. இது என்ன? உறிஞ்சும் செறிவு. இது கதிர்க்கும் செறிவு. இப்ப சொல்லுங்க, எனது வருமானமானது 50,000 ரூபாய். எனது வருமானமானது 50,000 ரூபாய். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன், எனது இந்த மாசத்தின் செலவானது 40,000 ரூபாய். அப்ப செலவுன்னு கேட்டா அவ்வளவுதான், 40,000 ரூபாய் செலவு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அப்ப உறிஞ்சது இவ்வளவு, கழித்தது இவ்வளவு, அவ்வளவுதான், சும்மா செல்வேன். இப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் கிடைக்கலாம். தேறிய, அதாவது என்ன? கதிர்ப்பின் தேறிய செறிவானது. கதிர்ப்பின் தேறிய செறிவுண்டா உங்களுக்கு சூர தெரியும், E1 தான் பெரிது. ஆகவே தேறிய செறிவானது, தேறிய செறிவுன்றது டெல்டா E, செறிவுட வித்தியாசம். டெல்டா E சொன்னா E1 பெருசில சிறுத்த கழிக்கிறேன், E1 மைனஸ் E2 சொல்றது சிக்மா T1 4ஆம் அடுக்கு மைனஸ் சிக்மா T2 4ஆம் அடுக்கு. ஆகவே சிக்மா பொதுவா எடுத்தா T1 4ஆம் அடுக்கு சய T2 4ஆம் அடுக்கு. விளைஞ்சா இந்த 3 விஷயம் கலைக்கலாம். ஆனா பொதுவா கலைக்கிறது இவரை மட்டும், கலைக்கிறத மட்டும் காய்ச்சி போட்டு விட்டு போறேன். அந்த உறிஞ்சிரத்தை பத்தி எல்லாம் கலைக்கலாம். ஆனா கேள்வி வந்திக்குது, 10 கேள்வி வந்தா ஒரு கேள்வி தான். இப்படி எல்லாத்தையும் இந்த கன்செப்டோட வாரு, எதுவுமே கஷ்டம் இல்ல, எல்லாமே ஒன்றுதான். இது கதிர்க்கிற செறிவு, இது உறிஞ்சுற செறிவு, இது தேறிய செறிவு. இப்ப சொல்லுங்க, ஒரு சூழல் வெப்பநிலை, ஒரு பொருள்ட சூழல் வெப்பநிலை, ஒரு பொருள் வைக்கப்பட்ட சூழல் வெப்பநிலை எதுல கதிர்க்கும் செறிவுல செல்வாக்கு செலுத்துமா? இல்ல, பொருள்ட வெப்பநிலை கதிர்க்கிற செறிவுல செல்வாக்கு செலுத்தும். அப்ப சூழல் வெப்பநிலை எதுல செல்வாக்கு செலுத்தும்? உறிஞ்சுற செறிவுலான் சூழல் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும். அதே நேரம் பொருள்ட வெப்பநிலையும் சூழல் வெப்பநிலையும் ரெண்டுமே செல்வாக்கு செலுத்தும் தேரியத்துல. அதாவது இந்த மாசம் மீதி தேறியது எவ்வளவு? 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபான்ற மீதி எதுல எல்லாம் தங்குதுன்னு சொன்னா, நான் உழைச்சதுலயும் தங்கும். உழைச்சது கூட இந்த மாசம் 50,000 உழைச்சாம 70,000 உழைச்சேன்னு சொன்னா எனக்கு 30,000 ரூபாய் மிஞ்ச போகுது.
அதே நான் 50,000 உழைச்சிக்கிறேன், இந்த மாசம் 40,000 செலவழிக்கல, நான் 30,000 செலவழிச்சிக்கிறேன், 20,000 மிஞ்ச போகுது. ஆகவே இந்த தேறியதுன்னு சொல்றது உழைச்சதுலையும் தங்கும் செலவழிச்சது, அதுல வித்தியாசம் தான் வரப்போகுது. ஆகவே அதே கன்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. இது காலப்பட்டது அதே மாதிரி உறிஞ்சப்பட்டது, இது ரெண்டுலையும் தங்கும். காலப்பட்டதுன்னு சொன்னா பொருள் வெப்பநிலையிலையும் சூழல் வெப்பநிலையிலையும் ரெண்டுலையுமே யார் தங்குவார்னு சொன்னா தேறிய செறிவு தங்குவாரு. காலல் செறிவு காலப்பட்ட செறிவு பொருள் வெப்பநிலையில் தங்கும், உறிஞ்சப்பட்ட செறிவு சூழல் வெப்பநிலையில் தங்கும், தேறிய செறிவு சூழல் வெப்பநிலையிலும் தங்கும், பொருள் வெப்பநிலையிலும் தங்கும். ரெண்டுலையும் டிபெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா தேறிய செறிவுழுக்க இவர் வாராரு, தேறிய செறிவுழுக்க இவர் வார். விளங்குதா? ஆவே இந்த கரும்பொருள் தேறிய செறிவை பத்தி கேட்டா நாங்க என்ன செய்யணும்டா, உறிஞ்சப்பட்டதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். பொதுவா பாருங்க, கரும்பொருளின் காலல் பட்ட செறிவு, காலல் செறிவு, ஒரு பொருள் கதிர்த்த செறிவு. அப்ப அப்படின்னா போல நாங்க ஒன்னும் யோசிக்கிறோம். அவ உறிஞ்சிடலையான்னு கேட்டா உறிஞ்சுது அது சில டைம் புறக்கணிக்கிறோம். அப்ப உறிஞ்சிடலையான்னு உறிஞ்சுது அதை புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு கதிர்க்கப்பட்டதான் கேள்வியில இருக்கிறோம். நான் கதிர்க்கப்பட்டதை மட்டும் போட்டு ஏன் சும்மா அடுத்ததுக்குள்ள மூக்க நுழைச்சிடும், கேட்காதவனுக்குள்ள மூக்க நுழைச்சது அவன் நம்மகிட்ட லேசி கேட்கல, கேட்டா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். நீங்க விளங்கணும் பாடத்தை. ஆவே இது இந்த கரும்பொருள் கதிர்க்கப்பட்ட செறிவு அதே மாதிரி உறிஞ்சப்பட்ட செறிவு சம்பந்தமானது. இப்ப அடுத்த கட்டம் போறேன். நல்லாவே மழை வெளியே பாப்பீங்க என்ன சத்தம் சொல்லி. எத்தனை இடம் நீக்குது போர்டுல? இந்த ஒரு இடம் நீக்குது, இந்த ஒரு இடம் நீக்குது, இந்த ஒரு இடம் நீக்குது. நீ இதை அழிக்காம பார்க்குறேன். அப்போ அந்த போர்டில் இருந்து அவங்களுக்கு பேசி நோட்ஸ் எழுத போல. இப்ப இது செறிவு தானே, இது செறிவு. இப்போ நான் அவ்வளோ நேரம் கதைச்சது யாரை பத்தின்னு சொன்னா செறிவை பத்தி. ஈ சமன் ஜிக்மா எழுதுவோம். ஈ சமன் ஜிக்மா டீயின் 4ஆம் அடுக்கு. ஈ சமன் ஜிக்மா டீயின் 4ஆம் அடுக்கு. இந்த ஈயுள்ளுக்கு யார் ஈக்கிறாரு? சக்தி ஈக்கிறாரு, பரப்பிக்கிறாரு, நேரம் ஈக்கிறாரு. ஆகவே நான் இதை மாற்றி எழுதுறது பாருங்க. சக்தியின் கீழ், சக்தியை நான் ஈ நோட்டு போடுறேன். சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். இது அப்படியே வீழ்ச்சி எழுதிக்கிறது. என்னன்னு வரப்போகுது? ஜிக்மா டீயின் 4ஆம் அடுக்கு. ஒரு பொருள் ஒரு கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது, நமக்கு அவ்வளவு ஒரு பெக் செறிவானது தனிவெப்ப நிலையில் மட்டுமே தங்கும் கூற்று சரி. தனிவெப்ப 4ஆம் அடுக்கு நேர்வியல் சமன். தனிவெப்ப நிலையில் மட்டுமே தங்கும். இப்ப என்ன கேள்வி என்னண்டா, ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியின் வலுவானது தனிவெப்ப நிலையிலும் பரப்பளவிலும் தங்கும். வலு இதை நீங்க உங்கால பக்கத்தை நீங்க வலுவாக மாத்தணுமா இருந்தா பரப்பை தூக்கிட்டு மேல கொண்டு வரணும். பரப்பை தூக்கிட்டு வந்தா சக்தியின் கீழ் நேரம் வலுவாகும். ஆகவே பி சமன். இப்ப பரப்பு மிஞ்சிருவாரு, பரப்பங்களை சேர்க்கலாம். ஏன்னா இப்ப நான் கதைக்க போறது யாரை பத்தி? வலுவை பத்தி. ஆகவே வலுங்கால வரும் சிக்மா டீயின் 4ஆம் அடுக்கு அதோட ஏ. ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவின் வலுவானது தனிவெப்ப நிலையிலும் அதன் மேற்பரப்பின் அளவிலும் தங்கும். மேற்பரப்பு கூட ஒரு செகண்ட்ல கதிர்க்கப்பட்ட சக்தி கூடும். மேற்பரப்பு சின்ன மேற்பரப்பு விட பெரிய மேற்பரப்பு கதிர்க்கப்பட்ட சக்தி நான் லாஸ்ட் கிளாஸ்ல வட்டமா போட்டு வேணாம் படிச்சுனேன். பரப்பு கூடினத்துல ஓரளவு நேரத்துல வர என்ன சின்ன பொருளா இருந்தா ஓரளவு நேரத்துல கொஞ்சம் சக்தி தான் வரும். அதே பெரிய பொருளா இருந்தா அதே ஒரு செகண்ட்ல நிறைய சக்தி வரும். ஆகவே வலு கூடுது, ஓரளவு நேரத்துல கதிர்க்கப்பட்ட சக்தி கூடுது. இப்ப இதை கதிர்க்கப்பட்ட சக்தியும் கதைக்கலாம், உறிஞ்சப்பட்டதையும் கதைக்கலாம். இப்ப நான் விளங்கப்படுத்துறது கதிர்க்கப்பட்டது, உறிஞ்சலும் நடக்குது. அதே மாதிரி அப்ப தேவையான கதைச்சுக்கொள்ளலாம். இந்த கன்செப்டை நான் தந்துட்டு இருந்தானே, அப்ப நீங்க யோசிச்சுக்கொள்ளணும். உறிஞ்சலும் நடக்குது அதே மாதிரி. ஆகவே இப்ப கதிர்க்கப்பட்ட வலுவானது. அடுத்தது ஒரு கரும்பொருள் கதிர்த்த சக்தியானது, மொத்த சக்தியானது. அப்ப இப்ப சக்தியை மட்டும்தான் இந்த இடத்துல எடுக்கணும். ஆகவே மொத்த சக்தியானது இப்படி கேள்வி கேட்டா மொத்த சக்தியானது சிக்மா டீயின் 4ஆம் அடுக்கு. அதே நேரம் ஏயையும் டியையும் தூக்கிட்டாமல பேசிடணும். இப்ப என்ன, ஒரு பொருள் கதிர்த்த மொத்த சக்தி எதுல தங்கும்? வெப்பநிலை கூடினா
கதிர்த்த சக்தி கூடும். பரப்பு கூடினா கூடும். பரப்பு கூடினா கூடும். நேரம் இப்போ 2 செகண்டுக்கு வச்சிருந்தா கொஞ்சம் சக்தி வந்திருக்கும். 10 செகண்டுக்கு வச்சிருந்தா கூட சக்தி வந்திருக்கும். அவே சக்தி தானே, வலு இல்லை. வலுன்னு சொல்லி அவங்க ஓரளவு நேரத்துக்கு வந்துருமே. அப்ப அந்த நேரம் பிடிபட்டதால வலுவாயிரும். அப்ப அது இங்கே வலு இது இருக்க நேரம் இருக்கும். ஆகவே அது நேரத்தை தங்காது. ஆனா சக்தின்னு சொல்றது மிச்ச நேரம் நான் கதிர்ப்பணிகளை வச்சிரும்னு சொன்னா அதுலயும் தங்கும். ஆகவே ஒரு கரும்பொருள் கதிர்ப்பின் சக்தியானது தனி வெப்பநிலை மேற்பரப்பின் அளவு. ஆனா கதிர்ப்பு அதாவது அது கதிர்க்கிறதுக்கு அதுக்கு வழங்கின நேரம் உலகத்திலையும் தங்கும். உலகத்திலையும் தங்கும். நல்லா தெளிவா விளங்குது. ஏன்னா இந்த செறிவுன்னு சொல்ற கன்செப்டை விளங்கி கொண்டா சரி, அதுக்குள்ள இருந்து சக்தியை பிரிச்செடுத்து. அப்ப இதுவும் ஒரு கரும்பொருளுக்கான சமன்பாடு. அப்ப வலு கேட்டா உலகத்தையும் யோசிக்க தெரியணும். சக்தி கேட்டா கதிர்க்கப்பட்ட மொத்த சக்தி கேட்டா இதை யோசிக்க தெரியணும். இது திக்மா தானே, அது கரும்பொருள். அது ஸ்டெஃபான் மாலி எப்பவுமே எல்லா பொருட்களுக்கும் மாறுது. அப்ப இது கதிர்க்கப்பட்ட சக்தி. அப்ப உறிஞ்சப்பட்ட சக்திக்கும் இதை பயன்படுத்தலாம். இது வெளியேக்கிற சூழல் வெப்பநிலையா மாறும். உறிஞ்சப்பட்ட சக்தி கேட்டா இது சூழல் வெப்பநிலையா மாறும். அதாவது இந்த பொருள் வைக்கப்பட்ட சூழல். ஓகே, இப்ப பாருங்க இவ்வளவு நேரம் நான் கதைச்சது ஒரு கரும்பொருளுக்கு. இவ்வளவு நேரம் நான் கதைச்சது ஒரு கரும்பொருளுக்கு. இந்த பொருள் கரும்பொருள் அல்லாத பொருளாக இருந்தால், இந்த பொருள் கரும்பொருள் அல்லாத பொருளாக இருந்தால், இப்ப நான் கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு இந்த சமன்பாட்டை மாற்றுறேன். இது கரும்பொருள் தானே. கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு இந்த சமன்பாட்டை மாத்தினா எப்படி வரும்னு சொன்னா, இப்ப கரும்பொருள் சூரியன் ஒரு கரும்பொருள், என் முகம் ஒரு கரும்பொருள் இல்ல, கரும்பொருள் இல்லை. ஆனா கேள்வியில முகத்தை கரும்பொருளாக கருதுகன்னு சொன்னா கருதத்தான் வேணும். இல்லை என் முகம் கரும்பொருள் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டான்னு சொன்னா கருதத்தான் வேணும், வேற வழி இல்லை. ப்ரொஃபசர் சொல்றத கேட்கத்தான் வேணும். அந்த பேப்பருக்கு அந்த தியரியை கேட்கத்தான் வேணும். திணிவின் அழகை, திணிவின் சர்வதேச அழகை கிராம் என கொள்க. இந்த மரம் ஒன்றும் செய்யலாம், கிராம் தான் இருக்கணும், சரிதானே? நான் அந்த வருஷத்துக்கு தான் அது கொள்க. பை சமன் 3 என கொள்க. உங்களுக்கு சண்டை பிடிக்கல, அது 3 செல்லவே எல்லாம் 3 சொண்டு 4 தான் வரணும். இல்லை 22 7 தான் போடவே வேணும். அப்படி செல்லலாம். 3 என கொள்க. அந்த வருஷம் 3. பை வர்க்கத்தை 10 என கொள்க. நிறைய கேள்விகள் பார்த்திக்கிறோம். ஆகவே அந்த வருஷத்துக்கு தந்தது தான். அதே மாதிரி முகத்தை கரும்பொருள் என கொள்கன்னா இது கரும்பொருள் தான். உண்மையா கரும்பொருளா கேட்டா இல்ல, உண்மையா கரும்பொருள் இல்லை, உண்மையா கரும்பொருள் இல்ல. இப்ப பாருங்க ஈசமன் சிக்மா டி 4ஆம் அடுக்கு போட்டா இப்ப என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, இப்ப நான் இந்த சமன்பாட்டை மாத்துறேன். கரும்பொருள் இல்லாத பொருட்களுக்கு, இவ்வளவு நேரம் கழிச்சது கரும்பொருட்களுக்கு. கரும்பொருள் இல்லாத பொருட்களுக்கு நீங்க இந்த சமன்பாட்டை பயன்படுத்துறதாக இருந்தா ஈசமன் கரும்பொருள் அல்லாத பொருள் கதிர்த்த செறிவானது, அதாவது வெப்ப கதிர்ப்பின் செறிவானது, வெப்ப சக்தி கதிர்ப்பின் செறிவானது மேற்பரப்பின் காலல் திறன் E சிக்மா T இன் 4ஆம் அடுக்கு. விளங்குதான்னு பார்ப்போம். விளங்கு. ரைட். E சிக்மா T இன் 4ஆம் அடுக்கு. ஒரு ஈய சேர்த்து கொள்ளணும். ஒரு ஈயோடு பறந்துச்சு, சரிதானே? ஒரு ஈய சேர்த்து கொள்ளணும் தான் இது. ரைட். அப்ப இந்த E சிக்மா T இன் 4ஆம் அடுக்கு. ஏன் இந்த ஈய நாங்க இந்த இடத்துல சேர்த்தோம்னு சொன்னா, கரும்பொருள் அல்லாத பொருட்களாக இருந்தா அவர் கரும்பொருள் கால்ற அளவுக்கு கால்கள் செய்ய மாட்டாரு. கரும்பொருள் கால்ற அளவுக்கு அதே வெப்பநிலையில வச்சா, இப்ப 1000 கேள்வியில வைக்கிறேன் ஒரு கரும்பொருள், இன்னொரு கரும்பொருள் அல்லாத ஒரு பொருள் அதே 1000 கேள்வியில வைக்கிறேன். ரெண்டையும் எடுத்தா கரும்பொருள் இருந்து வர கதிர்ப்புகள் கூட இருக்கு. என்ன அது எல்லா வகையான கதிர்ப்புகளையும் கரும்பொருள் கொஞ்சம் பயங்கரமா, சரிதானே? ஆகவே அவர்ல வர சூடு கதிர்ப்புகள் கூடுதலாக இருக்கும். ஆகவே கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு இதுக்கு ஒரு விகிதம் இருக்கும். இந்த ஈட பெருமானம் எப்படி இருக்கும்னு சொன்னா மிஞ்சி போனா 1 வரைக்கும் தான் போகும்.
1 வரைக்கும் தான் போகும். அதை விடவும் குறைவா தான் இருக்கு. 0.2, 0.3, 0.5, 0.6, 0.5 இருந்தா இங்க 0.5 போடுங்க. அப்ப கரும்பொருளோட சரி அரைவாசம் ஆயிடும். அதே வெப்பநிலைக்கு கரும்பொருள் கதிர்க்கிற சரிவிட அரைவாசம் கதிர்ப்பாரு 0.5. இப்ப சொல்லுங்க கரும்பொருளுக்கு ஈ எத்தின, கரும்பொருளுக்கு மேற்பரப்பின் காலத்திறன் எத்தனை காலத்திறன் 1. ஈக்கு 1 போட்டு பாருங்க. சமன்பாடு சிக்மா டி நாலாம் இருக்கமா இருக்கு. ஆகவே 1 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகலாம். கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு 0.7, 0.8, 0.9, 0.1, 0.2 இப்படி. ஆகவே இந்த ஈட பெருமானம் ஒரு 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 வேரியேஷன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மாறும். ஈ எப்படி இருக்கும்னு சொன்னா ஈ பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கும். பூஜ்ஜியத்தை விடவும் ஈ பெருசாக இருக்கும். 1க்கு சமனாக இருக்கலாம் அல்லது 1ஐ விட சிறுசாக இருக்கலாம். ஈ வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கலாம், பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கலாம், 1ஐ விட சிறுசாக இருக்கலாம், 1க்கு சமன். 1க்கு சமனாக இருந்தா இப்ப கரும்பொருளுக்கு ஈ சமன் 1. இப்ப நாங்க பார்த்தது ஒரு கரும்பொருள் கதிர்த்த செறிவு. ஒரு கரும்பொருள் கதிர்த்த செறிவு ஈ சமன் சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு இன்னெல்லாம் கிரண்டே வைத்தா சோதனை பார்த்துட்டு வரேன். இப்ப கரும்பொருளாக இருந்தா என்ன வரப்போகுது? கரும்பொருளாக இருந்தா ஈ வந்து 1க்கு சமனாகுது. மற்ற பொருட்களுக்கு 1ஐ விட சிறுசா இருக்குது. பூஜ்ஜியமாயிட்டு பூஜ்ஜியமாகாதுன்னு நினைக்கிறேன். பூஜ்ஜியமாயிட்டுன்னா கதிர் பெணி எழுத்தாது. அப்படி பொருட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சுட்டி பூஜ்ஜியத்தை விட பெருசா தான் இருக்க போகுது. ஆகவே கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு. இப்ப பாருங்க, நான் ஒரு எம்சிக்கு நான் கதைக்கிறேன் சும்மா கதைக்கவே இல்லை. எல்லாமே பாஸ் பேப்பர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் இங்க வச்சுட்டு தான் நான் கதைக்கிறேன். ஏன்னா பாஸ் பேப்பர் நிறைய செஞ்சுக்கிறேன். ஒத்துக்கொள். நீங்களும் அப்படி மாறணும். அப்ப கதைச்சிங்கன்னா பாஸ் பேப்பரும் ஞாபகம் வரணும். வந்து வந்தா நீங்க கதைக்கணும். பாருங்க, இப்ப நான் இதை என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த செறிவை சக்தியாக மாத்துறேன். ஆகவே ஒரு பொருள் கரும்பொருள் சொல்லாம ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது, ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது, ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவில்லை, ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியிட இன்னும் விளக்கமா இருக்கும். அப்ப சும்மா ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவுன்னு சொன்னா ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது 2 விஷயத்துல தங்கும். ஆனா கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது தனி வெப்ப நிலையில மட்டுமே தங்கும். ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது அப்படின்னு சொன்னா தனி வெப்ப நிலையில் மட்டுமே தங்கும். டப்பில ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது தனி வெப்ப நிலையிலும் மேற்பரப்பின் தன்மையிலும் தங்கும். ஸ்டெஃபான் மாறிலி ஒரு மாறிலியே, அது ஒரு மாறிலியே. ஆகவே இது மேற்பரப்பிட தன்மை இல்ல, இதுதான் மேற்பரப்பிட தன்மை ஈ. ஆகவே ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது சொன்னா கரும்பொருள் இல்லாம ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவானது தனி வெப்பநிலையிலும் மேற்பரப்பின் தன்மையிலும் தங்கும். தனி வெப்பநிலையில் மட்டுமே தங்கும்டா பில, தனி வெப்பநிலையில் மட்டுமே தங்கும்டா பில. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆகவே இப்ப சொல்லுங்க, ஒரு பொருள் கதிர்த்த மொத்த சக்தியானது, ஒரு பொருள் கதிர்த்த மொத்த சக்தியானது E0 சமன் E0 சமன். அப்ப இதை நான் ஈல இருந்து ஈனோட பிரிச்செடுத்தா கீழே உள்ள AT அங்கால போவாரு. E A T சிக்மா ஈயோட A T சிக்மா
கேபிட்டல் டி இன் 4ஆம் அடுக்கு. ஒரு பொருள் கரும்பொருள் செல்லல. இப்ப ஒரு பொருள் கதிர்த்த சக்தியானது மேற்பரப்பிட தன்மையில தங்கும், மேற்பரப்பிட பரப்பளவுல தங்கும், கதிர்ப்புணிகளை கொடுத்த நேரத்துல தங்கும், தனி வெப்பநிலையில தங்கும். அதே மாதிரி ஒரு பொருள் உறிஞ்ச சக்தியானது மேற்பரப்பிட தன்மையில தங்கும், உறிஞ்சிற தன்மை அது மேற்பரப்பிட பரப்பளவுல தங்கும், எவ்வளவு நேரம் உறிஞ்சல் நிகழ்ச்சி அதுல தங்கும். ஆகவே அடுத்தது சூழல் வெப்பநிலையில் தான். அதே இங்க வலுவ போட்டா ஒரு பொருள் கதிர்த்த வலுவானது பொருள் கரும்பொருள் இல்ல. ஆகவே ஒரு பொருள் கதிர்த்த வலுவானது அப்படி இருக்கிற சக்தியின் கீழ் நேரம் வந்துடும், பரப்ப மட்டும்தான் நாங்கள கொண்டு வரணும். சிக்மா டி இன் 4ஆம் அடுக்கு தனி வெப்பநிலையில தங்கும், மேற்பரப்பிட பரப்பளவுல தங்கும், மேற்பரப்பிட தன்மையில தங்கும். இது இல்லாம தன் வெப்ப கொள்ளுல தங்கும், வெப்ப கடத்தாறுல தங்கும். எல்லாம் இல்ல, நாங்க ஒன்றும் படிக்கல. வெப்ப கடத்தாறுல எல்லாம் தங்காது. வேற வெப்ப கடத்தாருடைய பொருட்கள் இதே இயல்புல கொண்டிருக்குமாக இருந்தா ஒரே வகையான கதிர்ப்பத்தான் நிகழ்த்தும். ஆகவே இங்க கதைக்கப்பட்டது வலு, இங்க கதைக்கப்பட்டது சக்தி, இங்க கதைக்கப்பட்டது செறிவு. ஆகவே கேள்வியை பொறுத்து மாறும். அப்ப இது எதுக்கும் கதைக்கலாம், கதிர்ப்பு காலலுக்கும் கதைக்கலாம், கதிர்ப்பு உறிஞ்சலுக்கும் கதைக்கலாம், கதிர்ப்பு காலலுக்கும் கதைக்கலாம், கதிர்ப்பு உறிஞ்சலுக்கும் கதைக்கலாம். பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட். இப்ப நாங்க கரும்பொருள் இவருடைய ஸ்டெஃபான் விதியை பார்த்தோம், ஸ்டெஃபான் சமன்பாட்டை பார்த்தோம். ஸ்டெஃபான் சமன்பாட்டை வேற எப்படி எல்லாம் மாற்றி சக்தி சார்பா வலு சார்பா மாற்றி எழுதுறது பார்த்தோம். 0°C என்ன கதிர்ப்பு நிக்குமான்னு கேட்டா இல்ல, ஏன்னு சொன்னா 273 கெல்வின். அவை 0°C 273 போட்டா எனக்கு விட வரும். அவை எப்ப கதிர்ப்பு நிக்கும் சொன்னா 0 கெல்வின் இல்ல, அதாவது -273°C தான் கதிர்ப்புகள் காலப்படுறது நிற்கும். அப்பதான் கதிர்ப்புகள் காலப்படுறது 0 ஆகும். அது இல்லாம வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் கதிர்ப்பிட செறிவும் கூட்டிட்டே போகும். அது அடுத்தது நாங்க இங்க பார்த்தது என்னன்னு சொன்னா, இது கரும்பொருள் அல்லாத பொருட்களுக்கு ஒரு ஆள் சேர்த்து கொள்ளணும். ஆகவே இதை கரும்பொருளுக்கும் பயன்படுத்தலாம். அந்த சமன்பாட்டை பயன்படுத்தினா ஈக்கியத்தின போடணும், 1 போடணும். அதே நேரம் இதுக்கு சும்மா ஒரு பொருள் கதிர்க்கும் செறிவுன்னு கேள்வியில கேட்டால் அப்ப நாங்க நுணுக்கமா ஈக்கணும். எந்த ஒரு இடத்துக்கும் நீங்க போறது நீங்க பெர்ஃபெக்ட்டா அக்யூரேட்டா ஆயிக்கணும். சும்மா எடுத்துட்டு மெடிசின் தரமாட்டேன், எடுத்துட்டு இன்ஜினியர் தரமாட்டேன். ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் எத்தனை எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. மெடிசின் டென்டல் இருக்குது, எக்கச்சக்கமான கோர்ஸ். எல்லாத்துக்கும் சும்மா உங்களுக்கு எடுத்துட்டு சரி நீ கொஞ்சம் படிச்சுக்கிற உனக்கு அப்படி தரையலாம். நுணுக்கம் இருக்கணும். நுணுக்கம் இருந்தா தான் நீங்க செலக்ட் ஆவீங்க. நீங்க நுணுக்கம் ஈக்கிற ஆட்கள்ல 1500 பேர்ல ஒரு ஆளா நீங்களும் வரணும். இந்த வருஷத்துல 1500 நுணுக்கதாரிகள் மெடிசினுக்கு. அப்ப முழு செல்லங்காலையும் 1500 பேர் தான் எடுக்கிறேன்டா, நீங்களும் அதுக்கு வரணும். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். சும்மா அங்க சரி உடனே அது இது எல்லாம் சரியாயிக்கும் அப்படின்றது. இல்லாட்டி ஒரு பொருள் கதிர்க்கும் சரினா கரும்பொருள் இல்லைன்னு விளங்கணும். அவன் சொல்ல மாட்டான் இது கரும்பொருள் இல்லை என்று பிரக்கெட்ல அப்படி சொல்ல மாட்டான். ஒரு பொருள் சொன்னா அப்ப கரும்பொருள் எல்லா பொருட்களும் பொருந்தணும். விளங்குதா? அப்ப நீங்க விளங்கணும் எப்படின்னு சொன்னா, இந்த செறிவு அதே மாதிரி சக்திகள் கேள்வியில வர டைம்ல வித்தியாசம். நான் நோட்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு கேள்வி காட்டுறேன். நோட்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு நான் கேள்விகள் காட்டுறேன். ஈஸியா செய்வீங்க. விளங்கினா விளக்கம் இருக்குமா இருந்தா அப்படி ஈஸியா செஞ்சுட்டு வைத்துருவீங்க, பிரச்சனையே வராது. இப்ப இதுல இன்னும் கதைக்கிறது கேக்குது. அப்ப அடுத்த கிராஃப் எல்லாம் விளம்படுத்தணும். நான் இப்ப நீங்க இவ்வளவு நேரத்துக்கு எழுதினத்துல நோட்ஸ் சொல்லுவேன் பாருங்க. நோண்டிக்குது இந்த சிக்மா அதையும் எழுதி விட்டுருவோமே, அவரையும் எழுதி விட்டுருவோமே. இன்னொரு இடம் நீக்குது, அடுத்து சும்மா வைக்க வேணாம். ஆகவே இது என்ன ஸ்டெஃபானின் மாறிலி. ஸ்டெஃபான மாறிலின்னு சொல்றது எழுவாயா மாத்தினா சிக்மா சமன் ஈக்கு டீட 4ஆம் அடுக்கு. அப்ப ஸ்டெஃபான் மாறிலிட அழகு என்ன வரப்போகுது, ஸ்டெஃபான் மாறிலிட பெருமானம் என்னன்னு பார்ப்போம். 5 இப்படி கொண்டு வரும் அந்த மாறிலிட பெருமானம். ஸ்டெஃபான் மாறிலி 5.67 தர 10/8. ஸ்டெஃபான் மாறிலி எவ்வளவு மாறுன்னு சொன்னா 5.67 தர
5 6 7 ஆல 8 5 6 7 8 சரிதானே 5 தசம் படமாதே இல்ல சும்மா சொன்னேன் 5 தசம் 6 7 தர 10 8 இவர் என்ன இவரோட அலகு ஈட அலகு என்ன வரப்போகுது வெட் மீட்டர் -2 இவர் கெல்வின் நாலாம் அடுக்கு தானே வெப்பநிலை நாலாம் அப்ப கெல்வின் -4 ஆகவே அலகு வரப்போகுது வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 அலகு சரிதானே 5 தசம் 6 7 தர 10 8 5 6 7 8 ரைட் பரிமாணம் வேண்டாம் அதை வச்சு கணிச்சு கொள்ளணும் இப்ப நான் இவ்வளவு நேரம் நீங்க இதுன்ற நோட்டை தாரேன் சரி தலைப்பு வந்து ஸ்டெஃபானின் விதி நான் நோட்டை தாரன்னு செல்வதை விட நான் நோட்டை வாசிக்க தான் போறேன் நீங்க தான் பார்த்து எழுத போறீங்க நோட்டை சின்ன பிள்ளையும் நிற்குது அதான் நான் இந்த எழுத வேணாம் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் நான் வாசிட்டு போவேன் நீங்க எழுதிக்கோங்க என்ன நோட் தாரத்துக்கு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண அவ்வளோ விருப்பம் இல்லை என்ன செய்வோம் நாங்கள் அப்போ நிறைய படிக்கலாம் தானே விளக்கம் ஃபுல்லாகவே கிளாஸ் நோட்டை விட விளக்கமாக தான் இங்கே போகுது ஸ்டெஃபானின் விதின்ற தலைப்புக்கு இல்லை ஸ்டெஃபான்ஸ் லோன் இருக்குது பாருங்க நோட்ல கரும்பொருள் கதிர்க்கும் சக்தியானது இன்னைக்கு சக்தி இல்லை கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது அதன் தனிவெப்ப நிலையின் 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமனாகும் நீங்க நிப்பாட்டி எழுதவும் மேலும் நான் செல்றதை கேட்டுட்டு நிப்பாட்டி எழுதிட்டு போற பிடிஎஃப் செக் பண்ணிக்கொள்ளவும் மேலும் சரிதானே அப்ப இதுல பிழைக்குது சக்தின்னு போட்டிக்குது சக்தி இல்ல செறிவு சரிதானே கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது அதன் தனிவெப்ப நிலையின் 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமனாகும் கீழே செறிவு நேர்விகித சமன் T-இன் 4ஆம் அடுக்கு சரிவா நான் ஈண்டு எடுத்துக்கிறேன் ஈ நேர்விகித சமன் T-இன் 4ஆம் அடுக்கு ஆகவே நான் சமன்பாடா மாத்திக்கிறேன் ஈ சமன் சிக்மா T-இன் 4ஆம் அடுக்கு கீழே சமன்பாட்டை பாக்ஸ் பண்ணிட்டு சிக்மாண்டா என்னன்னு எழுதுங்க சிக்மா சமன் ஸ்டெஃபானின் மாறிலி சிக்மான்றது இந்த இருக்குது சிக்மா ஸ்டெஃபானின் மாறிலி சிக்மாவின் அலகு என்ன வரப்போகுது ஈன்கு T-ட 4ஆம் அடுக்கு அதாவது வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 பெருமானம் சிக்மாவின் பெருமானம் 5.67 தர 10/8 வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 ரைட் கீழே ஒரு நோட் போட்டு எழுதுங்க நீங்க நிப்பாட்டி எழுதலாம் நான் ஒரு சென்னோடனே நிப்பாட்டிட்டு எழுதிட்டு அடுத்து அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க அதை பார்த்து எழுதலாம் பிடிஎஃப் பார்த்து எழுதி நான் சொல்றதை பார்த்துக்கொள்ள எழுதினே சரியான சரி எதுவும் ஓகே இல்லாட்டி நான் சொல்றதை எழுதிட்டு அங்கே வைத்து பிடிஎஃப் பார்த்துக்கொள்ளும் சரியான அது பிடிஎஃப் பிழை கிடந்து செல்லிக்கிறேன் ரைட் அது கரும்பொருள் அல்லாத ஏனைய பொருட்களுக்கு ஈ சமன் ஈ சிக்மா T-இன் 4ஆம் அடுக்கு என்ற சமன்பாடு பயன்படுத்தப்படும் இங்கு ஈ என்பது சிம்பலி ஈ என்பது பரப்பு காலல் திறன் எனப்படும் ஈயானது அலகற்ற பரிமாணமற்ற கணியமாகும் கணியத்துக்கு 3 சொல்லி பரிமாணத்துக்கு 3 சொல்லி ஈயானது அலகற்ற பரிமாணமற்ற கணியமாகும் நான் சொன்னேன் 1 0.2 0.3 அப்படித்தான் வரும் இதன் பெருமான வீச்சு தான் இருக்குது பூஜ்ஜியத்தை விட ஈ பெருசி அல்லது 1 விட சிறிது அல்லது சமம் அடுத்த நோட் இது அடுத்த நோட் இரண்டாவது நோட் இது எல்லா பொருட்களும் எல்லா வெப்பநிலைகளிலும் ஒன்றுக்கொன்று சார்பாக வெப்பத்தை கதிர்க்கின்றன இப்ப
எல்லா பொருட்களும் எல்லா வெப்பநிலையிலையும் ஒன்றுக்கொண்டு சார்பாக வெப்பத்தை கதிர்க்கும் சொல்லி கதைச்சேன். இது கதிர்க்கிறது, இது உறிஞ்சுறது, இது சார்பு, அதாவது தேறியது உறிஞ்சலாகவும் இருக்கேலும் கதிர்ப்பாகவும் இருக்கேலும் அது வெப்பநிலையை பொறுத்து, சூழல் வெப்பநிலையில வித்தியாசங்களை பொறுத்து. ரெண்டுமே சம வெப்பநிலை சொன்னா இதுவும் சமன், T1 T2 சமனா இருந்தா இவர் கதிர்க்க மாட்டாருன்னா பில, இவர் கதிர்ப்பாரு சேம் டைம் உறிஞ்சுவாரு, கதிர்க்கிறதும் உறிஞ்சுறதும் சமனாக இருக்கும், தேறியது பூஜ்ஜியமா இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி என்ன, எல்லா பொருட்களும் எல்லா வெப்பநிலைகளிலும் ஒன்றுக்கொன்று சார்பாக வெப்பத்தை கதிர்க்கின்றன. அவ்வளவுதான் எழுதிக்கிறோம். ஒன்றுக்கொண்டு சார்பாக வெப்பத்தை கதிர்க்கின்றன. இது எழுதணுமா கேட்டா எழுதுறீங்க. அது புறவு வரும். புறவு வரும். இப்ப கீழே உள்ளது அடுத்த நோட், மூணாவது நோட். 0°C மாத்திரமே வெப்ப கதிர்ப்பு நிகழாது. 0°C மாத்திரமே வெப்ப கதிர்ப்பு நிகழாது. அப்ப நீங்க இது கரும்பொருள் பத்தி செல்லல, அப்ப சும்மா E சமன் E சிக்மா T4 0 ஆயிடும், T 0 ஆயிடும். அப்ப வெப்ப கதிர்ப்பு 0 ஆகும். சாரி 0°C ஓட்டிக்குது. 0°C நாட் பீல, 0 கெல்வின். நோட்ல அடுத்த பீல 0 கெல்வினில் மாத்திரமே வெப்ப கதிர்ப்பு நிகழாது. 0 கெல்வின்ல மாத்திரமே வெப்ப கதிர்ப்பு நிகழாது. ஆகவே E சமன் E சிக்மா 0 வரும் கெல்வின். அது ஒரு கேள்வி பாருங்க, ஒரு கேள்வி. சூரியனானது சக்தியை கதிர்க்கும் செறிவு E ஆகும். சூரியனை கரும்பொருள் என கருதினால் அதன் மேற்பரப்பு வெப்பநிலையை காட்டும் கோவை யாது? மேற்பரப்பு வெப்பநிலையை காட்டும் கோவை யாது? பிரக்கெட்ல சிக்மா சமன் ஸ்டெஃபானின் மாறிலி. ஆன்சர் பார்க்க வேணாம், நீங்க சும்மா நிறுவி எடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க நிறுவி எடுங்க. வெப்பநிலைக்கான கோவையை நிறுவி எடுங்க. சமன்பாடு இருக்குது கரும்பொருளுக்கு. E சமன் சிக்மா T 4 அடுக்கு இந்த போர்ட் லீக் தானே, இந்த போர்ட் லீக்ல தான் ஸ்டெஃபான் மாறிலிட ஸ்டெஃபான் விதியிட சமரி. இவ்வளவுதான். இப்படி ஒரு 6 தலைப்பிக்குது. இந்த 6 தலைப்பையும் நான் காய்ச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே முடிஞ்சிடும். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு அரை பேஜுக்கு வரப்போகுது உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ். அரை பேஜ்னா ஒரு 3 தாள் 2 தாளில் ஒரு பாடம் முடியுது. எல்லாத்துக்கும் தேவையில்லை ஷார்ட் நோட்ஸ். இவ்வளவு தான். இந்த இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஒரு தாளில். அப்போ நீங்கள் ஷார்ட் நோட்டாக மாற்றிட்டு போனீங்கன்னா நோட் தேவையில்லை. ஒரு தூக்கி வீசியாச்சு நோட்டை.
ஏன்னா நீங்க விளங்கி எழுதினது தானே. அப்ப நீங்க விளங்கி எழுதினு சொன்னா உங்களுக்கு அப்படியே எழுதிக்கும், பார்த்தோன்னே ஞாபகம் வரும். நோட்டு ஷார்ட் நோட் எடுக்கிறது போய் வேறு, அது இ நோட்னா என்ன பீனா என்ன அது தெரியா. ரைட், பாருங்க. E சமன் சிக்மா டீட 4ஆம் அடுக்கு, சிக்மா டீட 4ஆம் அடுக்கு இப்ப கரும்பொருள் சரிவுதான கேள்வி. கரும்பொருள் நான் அழிக்கிறேன். சூரியன் இந்த மேற்பரப்பு அப்படி மெஸ்கேலி மாறி இப்ப வந்து இது வந்து செல்லலாம், எதுக்குள்ள சேர்க்கலாம், இதுக்குள்ள சேர்க்கலாம், பிசிக்ஸ் உழுக்க சேர்க்கலாம். பிசிக்ஸ் உழுக்க நீங்க கரும்பொருளோட சமன்பாட்டை போட்டா சரி, கரும்பொருளோட சமன்பாட்டை போட்டா சரி. அப்ப இது வந்து சிக்மா டீட 4ஆம் அடுக்கு. ஆகவே ஆன்சர் எடுத்திருப்பீங்க, அந்த விடையில பாருங்க ஆன்சர் இருக்கும். டீட 4ஆம் அடுக்கு சமன் E இன் கீழ் சிக்மா, டி சமன் என்ன வரப்போகுது, E இன் கீழ் சிக்மாட 1 இன் கீழ் 4ஆம் அடுக்கு, 1 ரூட் 4. ஆகவே அது ஓகே, வெப்பநிலைக்கான கோவையை தான் ஏற்றிக்குது. அடுத்த நோட் ஒரு கரும்பொருள் T1 கெல்வின் வெப்பநிலையில் இருப்பதாக கொள்க. இது T2 கெல்வின் வெப்பநிலையுடைய சூழல் ஒன்றில் வைக்கப்படும் போது, நான் வரைஞ்ச படம் அது சரிதானே. T1 பெரிது, T2 பொருள் வெப்பநிலை சூழல் வெப்பநிலையோட கூட இது. அந்த படத்தை வரைஞ்சிட்டு கரும்பொருள் காலும் கதிர்ப்பின் செறிவு E1 சமன் சிக்மா T1 இன் 4ஆம் அடுக்கு, கரும்பொருள் உறிஞ்சும் கதிர்ப்பின் செறிவு E2 சமன் சிக்மா T2 இன் 4ஆம் அடுக்கு, தேறிய கதிர்ப்பின் செறிவு டெல்டா இன்னு போடுங்க. டெல்டா E சமன் E1 மைனஸ் E2. ஆகவே சிக்மாவை பொதுவா எடுத்தா T1 4ஆம் அடுக்கு மைனஸ் T2 4ஆம் அடுக்கு. ஆகவே தேறிய செறிவானது, கதிர்ப்பின் தேறிய செறிவானது சூழல் வெப்பநிலையிலும் தங்கும், பொருள் வெப்பநிலையிலும் தங்கும். காலும் செறிவானது பொருள் வெப்பநிலையில் தங்கும், உறிஞ்சும் செறிவானது சூழல் வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும். இது தேறிய காலும் கதிர்ப்பு சக்தியாகும், கதிர்ப்பின் சக்தியாகும், இல்லாட்டி கதிர்ப்பின் செறிவாகும். இரு தொகுதியும் ஒரே வெப்பநிலையில் இருப்பின் T1 சமன் T2 ஆயின் தேறிய வெப்ப பாய்ச்சல் 0 ஆகும். இது இயக்க சமநிலை எனப்படும். ரெண்டுமே T1 T2 சமனாக இருக்குமாக இருந்தா தேறிய வெப்ப பாய்ச்சல் 0. அப்படின்னு என்ன அர்த்தம், வெப்ப பாய்ச்சல் நிகழல்ல என்று சொல்லல்ல, தேறியதுதான் நிகழல்ல. அதாவது 50,000 ரூபாய் உழைச்சா 50,000 ரூபாய் செலவு. உழைக்கலையா, இந்த மாசம் டிபாசிட் சேரல பேங்க்லண்டா, உழைக்கலன்னு எடுத்தமா இல்ல, உழைச்சாரு நிக்கல, 50,000 உழைச்சாரு 50,000 செலவாயிட்டு, அதே கதை தான் இது. ஆகவே வெப்ப கதிர்ப்பும் நிகழுது, உறிஞ்சலும் நிகழுது. இங்க என்ன அந்த இதுல பயாலஜில எல்லாம் பார்ப்போம், ஒரு மென்சவு கூடாக இங்கால பக்கம் அங்கால பக்கம் பரிமாற்றம், அதுல அந்த 2 பக்கமும் நிகழும். என்னமோ மறந்துட்டு எனக்கு அதை, அந்த கரை அழுத்தம் என்னமோ எல்லாம் தான் நான் பாக்குறேன், அந்த அழுத்தம் எல்லாம் பாக்குறேன். அந்த அதை வச்சு எங்களுக்கு அதுலயும் 2 பக்கமும் நிகழும், சமனாக இருக்குமா இருந்தா நிகழும். ஆனா பரிமாற்றங்கால 10 மூலக்கூறு அங்காலும் போனா அங்கால இதுங்கால 10 மூலக்கூறு வந்திக்கும். அப்ப நிகழுது தேறியது 0, அதே கதை தான். தேறிய பாய்ச்சல் 0 ஆகும். இது இயக்க சமநிலை எனப்படும். கரும்பொருளின் மேற்பரப்பளவு A ஆகவும்
கரும்பொருளின் மேற்பரப்பளவு A ஆகும் டிகிரி ஆகவும் அதன் வெப்பநிலை T கெல்வினாகவும் இருப்பின் கரும்பொருள் கதிர்க்கும் சக்தி வீதம் என்ன வலுவை பத்தி கதைக்கிறார். அப்ப பரப்பு தூக்கிட்டு அங்கே வைத்துறோம் வலுவான சக்தி வீதம் P ஆனது பின்வருமாறு தரப்படும் E = சிக்மா T 4 அடுக்கு. அப்ப அதுல P சமன் என்னன்னு வரும்? P சமன் சிக்மா T 4 அடுக்கு இன்டு A. அந்த சிக்மா ஒன்று மிஸ் ஆகிக்குது இந்த நோட்ல, சரிதானே? P சமன் சிக்மா T 4 அடுக்கு இன்டு A. P சமன் சிக்மா T கீழே எழுதிக்குது, அது ரெண்டாலையும் தேவையில்லை. ரைட். ஆகவே ஏலையும் தங்கும், சிக்மாலையும் தங்கும், டீலையும் தங்கும். இது பிழையா எழுதிக்குது. இதுல P ஆனது பின்வருமாறு தரப்படும். பாருங்க, நானே எழுதி விட்டுறேன். கரும்பொருளின் மேற்பரப்பின் அளவு A ஆகும். அதன் வெப்பநிலை T ஆகும். கரும்பொருள் கதிர்க்கும் சக்தி வீதம் P ஆனது பின்வருமாறு தரப்படும். நானே எழுதி விடுறேன். அதுல உள்ளது எழுதுவானா உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்க எழுதலாம். ஏற்கனவே நான் இங்க எழுதியிருந்தேன், அதுதான் எழுத போறேன். இப்ப கரும்பொருள் தானே, அப்ப ஈய பத்தி கதைக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் ஈஸியான சிம்பிள். அந்த மேற்பரப்போட கால திறனை பத்தி கதைக்க தேவையில்ல. E சமன் என்னது வரும்? சிக்மா T 4 அடுக்கு வலு கதிர்க்கப்பட்ட வலு, அதாவது சக்தி வீதம். அப்படி இல்லாட்டி சக்தி வீதம், இதை நீங்க எழுதுங்க. சக்தி வீதம் வலு அல்லது சக்தி வீதம், அதாவது P சமன் இதுல இருந்து வடுவை வரையாக்கி எடுத்தா பரப்பு ஆள வைத்திரும் A சிக்மா T 4 அடுக்கு. A சிக்மா T 4 அடுக்கு. இதுல இருந்து அப்படி இல்லாட்டி இப்ப சக்தி வீதம் இல்லை, இப்ப சக்தி மொத்த சக்தி, அதாவது E0 அதான் கீழே எழுதிக்கிறது. அப்ப இங்க உள்ள நேரமும் அங்கால வைத்திரும், என்ன வரப்போகுது? A சிக்மா T 4 அடுக்கு தர T. இதான் அதில் எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா P சமன் சிக்மா T 4 அடுக்கு மரா P சமன் எல்லாம் போட்டி அதெல்லாம் பார்த்தீங்க. அதை பார்க்கவே தேவையில்லை. இது செறிவு அல்லது E சமன் சிக்மா T 4 அடுக்கு. இது வலு அல்லது சக்தி வீதம் அல்லது P பவர் வலு A சிக்மா T 4 என்ன அங்கல கொண்டு வைத்தோம், சக்தியா மாத்திரம் நேரத்தையும் அங்கல கொண்டு வைத்தோம். அவை கரும்பொருள் அல்லாத பொருளா இருந்தா ஒரு ஈயும் வந்து சேர்ந்து கொள்வார். அவ்வளவுதான், அது தெரியும். அழகாலாம் படிச்சுக்கிறேன் நேரத்தோட. அடுத்த கேள்வி சூரிய பொருளொன்று கதிர்க்கும் கதிர்ப்பின் செறிவை 1527 பாகை சி. சூரிய பொருள்டா கரும்பொருளா கருதுங்க. 1527 பாகை செல்சியஸ், 1527 பாகை செல்சியஸ். அடுத்தது 627 பாகை செல்சியஸ், 627 பாகை செல்சியஸில் ஒப்பிடுக சூரிய பொருளை கரும்பொருள் என கருதலாம். பிரகட்ல சூரிய பொருளை கரும்பொருள் என கருதலாம். நீங்க என்ன செய்யணும்? வீடியோவை நிப்பாட்டல் தானே, செஞ்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப நான் விளங்கப்படுத்துறேன், நீங்க செய்யுங்க. செஞ்சிட்டு அப்படியே மரவி கிளாஸ பாருங்க. நான் இதுல ஒரு டைம் தர தேவையில்லை, இங்க அப்படி ஒரு டைம் தர தேவையில்லை. பாருங்க, இப்ப நான் விளங்கப்படுத்துறேன், நீங்க செய்யாம பார்க்கப்படாது. இத E சமன் சிக்மா T 4 அடுக்கு E சமன் சிக்மா T 4 அடுக்கு.
இது உங்களுக்கு தெரியும் 1527 பாகை செல்சியஸ் போடலாம். என்ன போடணும்? கெல்வின் போடணும். கெல்வின் போடணும். இது கெல்வின் வெப்பநிலை. ஆகவே 273 கூட்டணும். 273 கூட்டினா 1800. 1800. இது எத்தனை வரப்போகுது? 627 273 கூட்டினா 900. ஆகவே E1 முதலாவது சந்தர்ப்பத்தில் E1 நேர்வீத சமன் சிக்மா தேவையில்ல 1800 4ஆம் அடுக்கு 1800 4ஆம் அடுக்கு. அடுத்தது E2 நேர்வீத சமன் 900 4ஆம் அடுக்கு. ஒப்பிடத்தானே சொல்லிக்குது. ஆகவே E1 இன் கீழ் E1 இன் கீழ் E2 பிரிச்சம் சொன்னா சிக்மா இருந்தாலும் வெட்டி பற்றும் 1800 இன் கீழ் 900 முழுவதின் 4ஆம் அடுக்கு. சுருக்க லேசா தந்திக்குது. முழுவதின் 4ஆம் அடுக்கு. சுருக்குங்க என்ன வரப்போகுது? 2 சைபர் வெட்டிப்படும் 2ன்னு வரும். 2 4ஆம் அடுக்கு. 2 4ஆம் அடுக்கு எத்தனை? 16. ஆகவே விகிதம் 16. இந்த 16க்கு 1. 16க்கு 1. அதாவது கெல்வின் வெப்பநிலை தனி வெப்பநிலை ஒரு பொருளின் வெப்பநிலை 2 மடங்காகினால் கதிர்ப்பின் செறிவு கரும்பொருளின் கதிர்ப்பின் செறிவானது 16 மடங்கினால் அதிகரிக்கும். டப்பில வெப்பநிலை இல்ல, தனி வெப்பநிலை. வெப்பநிலைனா பாயிண்ட் சென்சிட்டிவ் யோசிக்கலாம். ஆகவே ஒரு பொருளின் தனி வெப்பநிலை 2 மடங்காகினால் இல்லாட்டி T கெல்வின் 2T கெல்வினாக மாறினால் தனி வெப்பநிலை 2 மடங்கு. தனி வெப்பநிலை 2 மடங்காகினால் செறிவு 16 மடங்கினால் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு சொன்னா இந்த 4ஆம் அடுக்கொண்டிகள் 2 4 4 2 8 8 2 16. 3 மடங்காகினால் 3 9 9 27 எத்தனை? 9 9 27 27 எத்தனை? 81 மடங்கினால் அதிகரிக்கும். இது கேள்வி வந்திக்குது. T கெல்வின் 2T கெல்வினாக மாறினால் செறிவு கதிர்ப்பின் செறிவு 16 மடங்கினால் அதிகரிக்கும். ரைட்? இதைத்தான் கேட்டிக்குது. செஞ்சிருப்பீங்க. ஆகவே கவனம், மறாலும் செல்றேன், செல்சியஸ வச்சு மாட்டலாம், உங்களை மாட்டிக்கப்படாது. சுருக்க லேசா தான் தந்திக்குது. ரைட்? நான் அடுத்தது கிராஃப் பார்ப்போம். பார்ப்போம். இப்போ நாங்கள் ஸ்டெஃபான் சமன்பாடோட சம்பந்தமானதுகள் நிறைய பார்த்துட்டோம். முக்கியமான தியரி நிறைய கேள்வி இருக்குது. கேள்வி காட்டவா? பாஸ் பேப்பரில் இது 2000 ப்ளஸ் 2000 ப்ளஸ் பாருங்க. ஒரு பொருள் 43வது கேள்வி 2012 15வது. நீங்க வீடியோவை நிப்பாட்டிட்டு கேள்வியை செஞ்சுட்டு பார்க்கலாம். நான் சொல்ற விளக்கத்தை பார்க்கலாம். நான் இப்போ டிரெக்டா விளக்கமே சொல்ல போறேன். எத்தனாவது கேள்வி? 2012 15வது கேள்வி. 12 15 2000 பிளஸ்ல எஸ்டெண்ட் 2000 பிளஸ் MCQல 43வது கேள்வி. நான் அந்த கேள்வி புறவும் செய்வேன், மறந்திருக்குமே கடைசிக்கு செய்வேன். ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் பற்றிய பின்வருவனவற்றுள் எது உண்மையானது அன்று? சக்தியை காலும் வீதம் சரிவை பத்தி கதைக்கல்ல, வலுவை பத்தி கதைச்சிக்கிறான். வலுவை பத்தி சக்தியை காலும் வீதம். ஆகவே ஒரு பொருள் கரும்பொருள் சொன்னானா இல்ல. ஆகவே ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் வலு.
செறிவு செல்லல்ல சக்தின்னு மட்டும் சக்தியை காலும் வீதம் வலு எதுல எல்லாம் தங்கும் எங்களுக்கு தெரியும் சிக்மா டீட 4ஆம் அடுக்கு அதுக்கு மேலதிகமா போல பரப்பங்க கொண்டு வந்திருப்போம் பரப்பும் வந்துருவாரு அதே நேரம் ஒரு பொருள்னதால ஈயையும் சேர்த்துக்கொள்ளணும் ஆகவே ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் பொய்யானது அது பொருளின் பரப்பளவிற்கு விகித சமன் சரி அது பொருளின் தனிவெப்ப நிலையின் 4ஆம் வலுவிற்கு விகித சமன் அழகா சொல்றேன் தனிவெப்ப நிலையின் 4ஆம் வலுவிற்கு விகித சமன் சரி அது பொருளின் பரப்பின் காலல் திறனிற்கு விகித சமன் காலல் திறன் கூடினா கூடுமா சரி அது சுற்றாடலின் வெப்பநிலையை சார்ந்தது கதிர்க்கிற செறிவு சுற்றாடல் வெப்பநிலையை சார்ந்ததா இல்ல தேறிய செறிவு தான் சார்ந்தது அப்படி உறிஞ்சுற செறிவு சுற்றாடல் வெப்பநிலையில தங்கும் இது கதிர்க்கிற செறிவை பத்தி மட்டும்தான் கதைக்கிறான் சார்ந்தது அப்பில அது பொருளின் வெப்ப கொள்ளளவை சாராதது வெப்ப கொள்ளளவு சம்பந்தப்படுதா இல்ல அப்ப அது சரி பொய்யானது 4வது கூற்று இந்த மிதிச்சு கேள்வி இந்த 24வது கேள்வியை பாருங்க 2006 5வது நிப்பாட்டிட்டு செஞ்சுட்டு வாங்க 24வது இதுல வெப்பநிலை T கெல்வினாக உள்ள கரும்பொருள் ஒன்று 10 மில்லிவெட் வீதத்தில் சக்தியை கதிர்க்கின்றது வெப்பநிலை 2T கெல்வினில் அது சக்தியை கதிர்க்கும் வீதம் வலுவத்தான் கேட்டீங்க ஒரே பொருள் 2T கெல்வினுக்கு மாறுது அப்ப இது மாறிலி ஒரே பொருள் சிக்மா மாறிலி ஒரே பொருள் மேற்பரப்பளவு மாறிலி ஒரே பொருள் அதே பொருள் தானே அப்ப E மாறிலி வெப்பநிலை மட்டும் 2T க்கு மாறுது T 2T ஆமான்னா 16 மடங்கால கூடும் ஆகவே T ஐக்க கொல 10 ன்னு சொன்னா 2T ஐக்க கொல 10 16 மடங்கு எத்தனை 16 மடங்கால கூடணும் தானே 160 மில்லிவேட் 5வது ஆன்சர் மனசால செய்யலாம் இல்ல நீங்க சமம் பண்ண மாதிரி P நேர்விகித சமன் 10 நேர்விகித சமன் T 4ஆம் அடுக்கு x நேர்விகித சமன் 2T 4ஆம் அடுக்கு 2T எத்தனை வரப்போகுது 2T 4ஆம் அடுக்கு எத்தனை 16 வரப்போகுது அப்ப T 4ஆம் அடுக்கு 10 இருந்தா 16 T 4ஆம் அடுக்கு 160 இருக்கணும் வேலை முடியுது சாம்பார் போட்டிக்க தேவையில்லை அது உங்களுடைய ஸ்பீட்ல இருக்குது நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யலாம் நீங்க இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் நான் ஒண்ணு சொல்லி தர மாட்டேன் அது 5வது கேள்வி 1999 4வது சூரியனானது I என்ற வீதத்தில் கரும்பொருள் கருதினால் மேற்பரப்பு விப்பான் பார்த்தோம் ஒன்றிங்கில் 1வது ஆன்சர் வருது இன்னும் இருக்குது இன்னும் இடையில 16 மடங்கினால் அதிகரிக்கும் கேள்வி எல்லாம் இருந்துச்சு விளங்குதா கேள்வி இருக்குது அந்த கிராஃப் வச்சு கேள்வி இருக்குது நான் கிராஃப் வச்சு கேள்வி அடுத்த கிராஃப் தானே படிக்க போறோம் பாத்தீங்களா ஆவே சரி இப்ப ஒரு பொருள் குறித்த வெப்பநிலையில இருக்குது ஒரு பொருள் ஒரு குறித்த வெப்பநிலையில் இருக்குது அது அப்படியே கதிர்ப்புகளை காலல் செய்யுது காலல் செய்துன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் எல்லா வகையான அலைநீளங்கள் இப்போ ஒரு கரும்பொருள் இருக்கும் ஒரு கரும்பொருள் எல்லா வகையான அலைநீளங்களுக்கு உடைய கதிர்ப்புகளையும் காலல் செய்யுது ஆவே நான்
ஒரு வரைப்புல அதை நான் காட்ட போறேன். எப்படி நான் நேருக்கு வரைஞ்சிருக்க மாட்டேன். இதுதானே ஓரளவுக்கு நேருக்குன்னு நினைக்கிறேன் பழசை விட. இப்ப இதுதான் அந்த பொருள், கரும்பொருள். இவரில் இருந்து கதிர்ப்புக்கள் காணப்படுகிறது. இப்ப இது இந்த வெப்ப கதிர்ப்புகளாக இருக்குமாக இருந்தால், இதிலிருந்து காணப்படுறது வெப்ப கதிர்ப்புகளாக இருக்குமாக இருந்தால், இந்த வெப்ப கதிர்ப்புகள் அப்படியே அந்த ஐஆர் ஏரியால இருக்கும். ஐஆர் ஏரியான்றது ஒரு குறித்த மீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு குறித்த மீட்டர் வரைக்கும் இருக்கும். பார்த்தோம் நாங்க ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வீச்சு பார்த்தோம். 10-14 அடுக்கு அந்த வீச்சு ஒன்று இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். அது வந்து ஒரு எத்தனை 2 தர சும்மா சொல்றேன் 10-14 ஹெர்ட்ஸ்ல இருந்து 3 தர 10-14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த வீச்சுளுக்கு வாரது எல்லாமே ஐஆர் கதிர்களாக இருக்குது. மேலே இந்த வழி வாரது 3 தர 10-14 மறு 2 தர 10-14 மீட்டர் குறைஞ்சோடனே ஐஆர் ஏரியா முடியுது. மீட்டர்னு வச்சு தானே நாங்கள் வரைவில் அந்த இதுன்ட்டு வாரம் பிரிச்சுட்டு வரோம். அப்ப அலைநீளமும் அப்படித்தான் இருக்கும். அப்ப கூடிய மீட்டருக்கு குறைஞ்ச அலைநீளம் இருக்கும். சும்மா சொல்றேன், இவர் வந்து ஒரு 100 மைக்ரோமீட்டர், கூடின மீட்டர்னா குறைஞ்ச அலைநீளம். அப்ப இவர் கூடின அலைநீளம் வரும். அப்ப இதுக்கு நான் சும்மா ஒரு பெருமானம் போட்டா இவர் வந்து 150, இவர் 150 மைக்ரோமீட்டர், 150 மைக்ரோமீட்டர். சரியா? இது சும்மா நான் சும்மா சொல்றது. ஆகவே அப்ப இவர் 150 மைக்ரோமீட்டர் தொடக்கம் 100 மைக்ரோமீட்டர் சென்ற இந்த வீச்சுளுக்க 100 மைக்ரோமீட்டர் சென்ற வீச்சுளுக்க, அதாவது 2 தர 10 ஹெர்ட்ஸ் ஆர் பார்த்தா 10-14 தொடக்கம் 3 தர 10-14 சென்ற இந்த ஹெர்ட்ஸ் வீச்சுளுக்க இருக்கிறார்கள் தான் ஐஆர் கதிர்ப்புகளாக இருப்பார். அப்ப ஒரு கரும்பொருளாக இருந்தா அதிலிருந்து வர கதிர்ப்புகள் எல்லா வகையான கதிர்ப்புகளையும் காண வல்லது. எல்லா வகையான கதிர்ப்புகளையும் காண வல்லது. ஆகவே ஒரு கரும்பொருளாக இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து வர அலைநீளம் ஒரு குறிப்பிட்ட அலைநீளமாக இருக்காது, எல்லா வகையிலையும் இருக்கும், ஒரு வீச்சுளுக்கு இருக்கும். அப்ப நான் எக்ஸ் அச்சுல ஒரு முன்னுக்கிற அந்த கிராஃப்ட எக்ஸ் அச்சுல சார்ஜுக்கு போட்டுக்குவோம். இந்த எக்ஸ் அச்சுல இவர்ல இருந்து நிறைய அலைநீளங்களுக்குரிய கதிர்ப்புக்கள் வாரத்தால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இங்க நான் அச்சுல லெம்டா, எக்ஸ் அச்சுல லெம்டாவை போட்டு இந்த வரைபட ஹிஸ்டரி பெரிய வரலாறு இருக்குது. பின்னுக்கு படிப்போம் யார் யார் விஞ்ஞானிகள் என்னென்ன எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த கரும்பொருள் கதிர்ப்பிட செறிவுக்கான இந்த செறிவு பரம்பல் வளையி இத நிறுவினாங்க இதுல இங்க லெம்டா. அப்ப இதுல எல்லா வகையான அலைநீளங்களையும் கதிர்க்கும். அதுல ஒரு கிளாஸ் நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல 90 மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. 90 மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி 20 மார்க்ஸ் எடுக்கிறார்கள், 15 மார்க்ஸ் எடுக்கிறாங்க 5-6 பேர் தான் இருப்பாங்க.
இடப்பட்ட மார்க்ஸ் 50 மார்க்ஸ் 55 45 இந்த மார்க்ஸ் எடுக்கிறார்கள் எஸ்சி W எடுக்கிறார்கள் மீ குறவு ஏ எடுக்கிறாங்களும் குறவு அந்த எஸ்சி எடுத்து இருக்கிறார்கள் நிறைய பேர் 30 பேர் இருக்காங்க அப்ப சொல்லுங்க இந்த இதுவும் அதே கான்செப்ட்ல இதே கான்செப்ட்ல வரப்போகுது கேசஸ்லயும் இருக்குது இது இந்த உயர்வகத்தோட சில துணிக்கைகள் தாழ்வகத்தோட சில துணிக்கைகள் இடைப்பட்ட வகத்துல தான் நிறைய துணிக்கைகள் இருக்குதானே மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் தானே ரைட் சரி என்னமோ உண்டு இங்கேயும் அதே அமைப்பு தான் உயர் அலைநீளத்திலையும் கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க தாழ் அலைநீளத்திலையும் கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்துல நிறைய செறிவுகள் காணப்படும் ஆகவே இங்க நாங்க கிராஃப் வரைய போறோம் எதுக்குன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட செறிவுல நிறைய குறிப்பிட்ட அலைநீளத்துல நிறைய செறிவு இருக்கும் ஆகவே நாங்க ஒரு கிராஃப் வரைகிறோம் அந்த கிராஃப் எப்படி வருதுண்டா இப்படி வரும் அத கொஞ்சம் இப்படி வரும் இங்க என்ன செறிவு ஆனா என்ன செறிவுண்டா ஓரலகு நீளத்துக்கான செறிவு இங்க ஓரலகு நீளத்துக்கான செறிவு செறிவின் கீழ் அலைநீளம் இங்க எழுதுறதை விட நான் அது இ லெம்டான்னு போடுறேன் நீங்க புறவு குழம்பிடப்படாது அதே போடுறேன் இ லெம்டான்னு சொன்னா ஓரலகு அலைநீளத்திற்கான செறிவு பிரக்கெட்ல போடுறேன் இன் கீழ் லெம்டா அப்ப செறிவுட அலகு என்ன வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 செறிவுட அலகு வரப்போகுது வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 இவர்ட அலகு என்ன வரப்போகுது வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 வின் கீழ் அதான செறிவு அலைநீளம் மீட்டர் மேல போனா மீட்டர் -1 அப்ப அவரும் சேர்ந்து கொள்வாரு வெட் மீட்டர் -3 கெல்வின் -4 அதாவது ஓரலகு அலைநீளத்திற்கான செறிவு அதுக்கும் ஓரலகு இ லெம்டாவுக்குமான வரைவு மிச்சம் இதை பத்தி அலட்டி கொள்ள தேவையில்லை இங்க இ லெம்டா அதாவது இன் கீழ் லெம்டா எதிர் லெம்டா வரைவு வரைஞ்சா இங்க வரப்போகுது என்னன்னு சொன்னா இப்படி ஒரு வரைவு வரும் இங்க என்ன முக்கியமான விஷயம் சொன்னா என்ன இங்க நீங்க அவதானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்துல உள்ள செறிவுகள் ஓரலகு அலைநீளத்துக்கான செறிவை பார்த்தா இ லெம்டாவை பார்த்தா கூடுதலாக இருக்கும் அப்ப எது டொப்ல இருக்குதோ அந்த டொப்ல இருக்கிறதுக்குரிய அலைநீளத்துக்கு நாங்க சொல்ற உயர் செறிவுக்கான அலைநீளம் இது என்ன இது T கெல்வின் வெப்பநிலை இல்லாட்டி T1 கெல்வின் வெப்பநிலை T1 கெல்வின் வெப்பநிலையில இவ்வளவு செறிவு வரும் இப்ப பாருங்க இது இன் கீழ் லெம்டா ஓரலகு அலைநீளத்துக்கான செறிவுதான் வையச்சில் இருக்குது செறிவை நீளத்தால பிரிச்சது இது அலைநீளம் ஆகவே பரப்புன்னு சொன்னா என்ன வையச்சையும் எக்ஸச்சையும் பெருக்கிறது வேக நேர வரைப்பின் பரப்பளவு வையச்சையும் எக்ஸச்சையும் பெருக்கிறது மீட்டர் செகண்ட் -1 வையச்சில இருக்கும் எக்ஸச்சில செகண்ட் இருக்கும் பெருக்கினா மீட்டர் வரும் வேக நேர வரைப்பின் பரப்பளவு மீட்டரை தரும் வையச்சில உள்ள அலகையும் எக்ஸச்சில உள்ள அலகையும் பெருக்கி பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் பரப்பு ஏதாவது தரும் சரி வேக நேர வரைப்பு அதே மாதிரி இங்கேயும் வையச்சையும் எக்ஸச்சையும் நாங்க பெருக்கினா என்ன வரும் இது இன் கீழ் லெம்டா இது லெம்டா என்ன வரப்போகுது இன் கீழ் லெம்டாவின் கீழ் லெம்டான்னு வரும் இன் கீழ் லெம்டா தர லெம்டான்னு வரும் இன் கீழ் லெம்டா தர லெம்டா இ செறிவு
சரிதானே? ஆவே இங்க வரப்போகுது செறிவு. y-அச்சையும் x-அச்சையும் பெருக்கினா அதாவது வரைவு x-அச்சுடன் அடைத்த பரப்பளவு. வரைவு x-அச்சுடன் அடைத்த பரப்பளவு எதை தரப்போகுது? கதிர்ப்பின் செறிவை தரும். இது குறித்த ஒரு வெப்பநிலைக்கு குறித்த ஒரு வெப்பநிலையில இது கதிர்க்கிற செறிவை பார்த்தோம்னு சொன்னா எல்லா அலைநீளங்கள்லயும் இந்த வெப்ப கதிர்ப்பு நிகழ்த்துது. இப்ப வெப்பநிலையை நான் கூட்டுறேன். இது ஒரு 1200 கெல்வின். இப்ப நான் இத 1400 கெல்வினுக்கு இதோட வெப்பநிலைய 1400 கெல்வினாக மாத்துறேன். 1400 கெல்வினாக மாத்திட்டு T2 வெப்பநிலைக்கு மாத்திட்டு நான் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்னு சொன்னா அந்த கிராஃப் வருது இப்படி. இதே ஷேப்ல வரீங்க, கொஞ்சம் மிஸ் ஆகுது. இப்ப 1400 இல்லாம 1700 குறைஞ்சா இப்படி. அடுத்தது 1700 இல்லாம 1900 குறைஞ்சா இப்படி. என்ன வித்தியாசம்? இந்த வரைவுகளுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. என்ன வித்தியாசம் சொல்லி இது T1 கெல்வினுக்கு, இது என்ன கெல்வினுக்கு? T1 கெல்வினுக்கு. இது T2 கெல்வினுக்கு, இது T3 கெல்வினுக்கு, இது T4 கெல்வினுக்கு. வெப்பநிலைகளை ஒப்பிட்டு பார்த்தா T1 விட T2 பெரிது, T2 விட T3 பெரிது, T3 விட T4 பெரிது. அப்ப இந்த பொருளை நீங்க T1 கெல்வினுக்கு வச்சிட்டு வரைவு வரைஞ்சா இப்படி வருது. இது ஒரு குறித்த வெப்பநிலைக்குரிய வரைவு, எல்லா அலைநீளங்களையும் இருக்குது. அதே நேரம் T2 கெல்வினுக்கு வரைகிற நேரம் இது கொஞ்சம் பின்னும் போகும். அப்ப இப்படி வருது. T3க்கு வரைகிற நேரம் இப்படி வருது, T4க்கு வரைகிற நேரம் இப்படி வருது. இந்த பிரதானமா ரெண்டு வித்தியாசம், நிறைய மாறுபாடுகள், நிறைய மாற்றங்களை பத்தி கதைக்கலாம். இந்த ரெண்டு வித்தியாசமாகுது. ஒன்று உயர் செறிவுக்குரிய அலைநீளம் குறைஞ்சிட்டு போறத பார்க்கலாம். பாருங்க, உயர் செறிவுக்குரிய அலைநீளம் குறைஞ்சிட்டு போறத பார்க்கலாம். உயர் செறிவுக்குரிய அலைநீளம் குறைஞ்சிட்டு போறத பார்க்கலாம். பாருங்க, ஒன்று வெப்பநிலை கூடிட்டு போகுது. இதன் உயர் செறிவுக்குரிய அலைநீளம், இதன் உயர் செறிவுக்குரிய அலைநீளத்தை பாருங்க. இது λ1. இதுக்கு நான் சொல்ற என்னன்னு சொன்னா, இதுக்கு நான் சொல்ற lambda m என்று ஒரு கிராஃப் மட்டும் தந்தா இந்த கிராஃப்ல lambda m டைக்கு lambda m. அப்ப இது வந்து lambda m 1 ன்னு போடுறேன். lambda m1. பாருங்க, இந்த கிராஃப்ல lambda m பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இந்த கிராஃப்ல lambda m பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த கிராஃப்ல lambda m பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குது.
அப்ப இது lambda m1 இது lambda m2 இது lambda m3 அத மூணாவது கிராஃப்ல இது lambda m4 இது lambda m3 lambda m3 இதாகிறது lambda m2 பாத்தீங்கன்னு சொன்னா உயர் சரிவுக்குரிய ஒவ்வொரு கிராஃபுக்கும் உரிய உயர் சரிவுக்குரிய அலைநீளம் வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் இது பின்னுக்கு போகுது குறைவடைஞ்சிட்டு போகுது இது நீங்க அவதானிச்ச முதலாவது ஒரு வித்தியாசம் சரிதானே அடுத்தது இந்த கிராஃப்ல நீங்க அவதானிக்கிற அடுத்த வித்தியாசம் என்னன்னா வெப்பநிலை கூடுற நேரம் வரைப்பு அடைச்ச பரப்பு கூடிட்டு போகுது கூடிட்டு சொன்ன அர்த்தம் செறிவு கூடிட்டு போகுது ஏன்னா வரைவின் பரப்பளவு லெம்டாவையும் பெருக்கினா மாறுது செறிவு லெம்டாவையும் பெருக்கினா மாறுது செறிவு அதாவது லெம்டாவையும் பெருக்கினா மாறுது இது ஓரளவு அலைநீளத்துக்கான செறிவுக்கும் இங்க லெம்டாவுக்குமான வரைப்பு சரிதானே சில இடங்கள்ல செறிவுக்கும் லெம்டாவுக்குமான வரைப்புன்னு சொல்லுவான் ஆனா உண்மையான அர்த்தம் இதுதான் லெம்டா மீட்டர் இது என்ன வரப்போகுது இப்பதான் பார்த்தோம் அளவு கண்டுபிடிச்சோம் வெட் மீட்டர் -3 கெல்வின் -4 பெருக்கினா இதையும் பெருக்கினா வெட் மீட்டர் -2 கெல்வின் -4 யாரு மொத்த செறிவு ஆகவே வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் தனி வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் என்ன செய்யுது கதிர் ஒன்ற கரும்பொருள் கதிர்க்கிற செறிவும் கூடுது ஆனா எங்களுக்கு இது இப்படித்தான் பார்க்கணும் இல்ல ஏன் இப்படி பார்க்கணும் இல்லைண்டா ஏற்கனவே எங்க கையில ஒரு சமன்பாடு இருக்குது E சமன் சிக்மா டீட 4ஆம் அடுக்கு வெப்பநிலை கூட செறிவு கூடுது அது இந்த வரைப்பை வச்சு நிறுவலாம் வெப்பநிலை கூட பரப்பு கூடுதுன்ற அர்த்தம் செறிவு கூடுதுண்டா அது அங்க அனுமானிக்கலாம் இதை வச்சு அனுமானிக்கலாம் சொன்னா நாங்க பண்பறி முறையா சொல்லிடலாம் இங்க அளவரி முறையா அளந்தே செல்லலாம் வெப்பநிலை கூடுது சமன்பாட்டை வச்சு செல்லலாம் சரிதானே ஆகவே இப்ப இங்க வெப்பநிலை கூடுற பரப்பு கூடுது ரெண்டாவது நாங்க அவதானிச்ச மாற்றம் என்னன்னு சொன்னா உயர் செறிவுக்கான அலைநீளம் இது அடுத்த வெப்பநிலை இது அடுத்த வெப்பநிலை ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் உயர் செறிவுக்கான அலைநீளம் குறைஞ்சிட்டு போறத பார்க்கலாம் வேற இது ரெண்டும் மெயின் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அது இல்லாம ஒரு பொருளோட வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் இதுங்கால பக்கம் அலைநீளம் கூடின ஏரியாவே கீழே இருந்து மேலே இருந்து கீழே நாங்க அந்த திருச்சிய ஓர்டர்ல மின்காந்த அலைகளோட ஓர்டர்ல கீழே வர நேரம் என்ன கேமா எக்ஸ் கட்புலனாகும் கதிர் அதுக்கு கீழே ஐஆர் அப்ப கீழே வர நேரம் என்ன மீட்டர் குறைஞ்சிட்டு வருதுன்னா அலைநீளம் கூடிட்டு போகுது கீழே வர நேரம் அலைநீளம் கூடிட்டு போகுது மேல போற நேரம் அலைநீளம் குறைஞ்சிட்டு போகும் ஆகவே இதுக்கு இங்கால யாரிப்பாருண்டா அலைநீளம் குறைஞ்ச இதான் ஐஆருக்குரிய ஏரியாவா இருந்தா இது எல்லாமே ஐஆருக்குரிய கதிர்ப்பு வெப்ப கதிர்ப்புகளாக இருந்தா எல்லா அலைநீளங்களுக்கும் முடியுது வெப்ப கதிர்ப்புகளாக இருந்தா இங்கால பக்கம் யாரிப்பாரு அலைநீளம் குறைவு இங்கால பக்கம் அலைநீளம் கூட்டிட்டு போகுது லெம்டாவை நாங்க எக்ஸஸ்ல வச்சுக்கிறோம் ஆகவே அலைநீளம் குறைஞ்ச ஏரியா விசிபிளா இருக்கும் விசிபிள் எங்க இருக்க போகுது இங்கால இருக்குமா அலைநீளம் குறைவா இருக்கும் உங்களை விட அலைநீளம் குறைவு யாரு கீழே நேரம் அலைநீளம் கூட்டிட்டு போகும் மேல போன அலைநீளம் குறைஞ்சிட்டு போகும் அப்ப ஐஆரை விடவும் அலைநீளம் குறைவு விசிபிள் அப்ப இந்த ஏரியா இது இல்லாத கலர் கருப்பே ரைட் அப்ப இந்த ஏரியா யாரா இருக்கும் சொன்னா இன்னொரு ஏரியாவை நான் இது பண்ணினா லெம்டா குறைவு வெப்ப கதிர்ப்புகளை விடவும் லெம்டா குறைவு வெப்ப கதிர்ப்புகள் இது ஐஆருக்குரிய ஏரியாவாக இருந்தா இது யாராக இருக்கும் சொன்னா விசிபிளாக இருக்கும்
சரிதானே? அப்போ ஒரு கரும்பொருளோட வெப்பநிலை கூடிட்டு போற நேரம் பாருங்க. இப்ப நார்மல் இது 600 கெல்வின் வைப்போம், இது 1200, 1800, 4000. ஒரு கரும்பொருளோட வெப்பநிலை கூடிட்டு போற நேரம் அது பின்னோக்கி நகருது. அலைநீளம் குறைஞ்ச ஏரியாவை நோக்கி கிராஃப் நகருது. இந்த கிராஃப் அடைச்ச பரப்பளவை பாருங்க. இந்த கிராஃப் குறைஞ்ச, அதாவது வெப்பநிலை கூடும் போது குறுகிய அலைநீளங்களுக்கான செறிவு அதிகரிக்கிறது. பாருங்க, குறுகிய அலைநீளம் சொன்னா இங்கால ஏரியா, இது கூடிய அலைநீளம். இந்த கிராஃப்ல கூடிய அலைநீளம், இது குறுகிய. சரி, அரவாச பிரிப்புமே. அரவாச பிரிச்சா குறுகிய அலைநீளம், கூடிய அலைநீளம். சரிதானே? இப்ப நான் குறுகிய அலைநீளங்களுக்கான பத்தி மட்டும் கதைப்போம். ஆகவே குறுகிய அலைநீளங்களுக்கானதுன்னா இந்த புலவு பரப்பு. இந்த இதுல பாருங்க புலவு பரப்பு. இதை விட இதுல பரப்பு பாருங்க புலவு பரப்பு எக்ஸ்ட்ரா மேலதான் இருக்குது. இதுல பரப்பு எடுத்தா இது மட்டுமா பரப்பு? இது மட்டும் இல்ல, அவ்வளவுமே பரப்பு. இப்ப சொல்லுங்க, வெப்பநிலை கூட்டிட்டு போற நேரம் குறுகிய அலைநீளங்களுக்கான பரப்பளவு என்ன செய்யுது? அதுவும் அதிகரிக்கிறது. குறுகிய அலைநீளங்களுக்கான செறிவு கூடுது. குறுகிய அலைநீளங்கள்ல வர செறிவுகள் கூடுது. குறுகிய அலைநீளம்னா மீட்டர் கூடன்னு சொன்னா ஐஆர்ல இருந்து விசிபிளை நோக்கி போகுது. இது விசிபிள் ஏரியா தானே? அப்ப இங்கால பக்கம் வருது. அப்ப ஒரு கரும்பொருளோட வெப்பநிலையை நாங்க மாத்துற டைம்ல அதுல இருந்து வர அந்த அலைநீளங்களுடைய வீச்சும் வித்தியாசமாகுது. பாருங்க, ஒரு வெப்பநிலையை நாங்க மாத்துற டைம்ல ஃபர்ஸ்ட்கே நார்மலா இந்த குறுகிய அலைநீளங்கள்ல கொஞ்சம் வந்துச்சு, இப்ப கூட வருது. ஆகவே அந்த பொருளோட கலர், அதுல இருந்து வர சுவாலையோட கலர் வந்து ஒவ்வொரு கலருக்கு மாறிட்டு இருக்கும். மஞ்சள் மாறி ஒரு மாதிரி கலர்ல மாறி சொன்னா அந்த அலைநீளங்கள் மாறுறதால அப்ப வெப்பநிலை கூடி ஒரு கட்டத்துல ஒரு இதா இருந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல இது அப்படியே வந்து எங்க விசிபிள் ஏரியாவுக்கு வந்து ஒரு கட்டத்துல கட்புலனாகும் கதிர்ப்புகளை, அதாவது வெள்ளொலிய கதிர்க்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லா பொருட்களாலையும் வெள்ளொலிய கதிர்க்கலாம். சில இடங்கள்ல சூரியன்லேருந்து வர வெள்ளொலி காரணம் சூரியனின் மற்ற வேறு காரணங்கள் இருக்கலாம். நம்ம அவ்வளவு பெருசா டீப்பா யோசிக்கிறத விட ஒரு கட்டத்துல வெப்பநிலை உயர் பெருமானங்கள் போன்ற இல்லை ஐஆர் கதிர்ப்புகள் இப்படியே பின்னுக்கு வந்து கட்புலனாகிற ஏரியாவுக்குள்ள வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. அதை நாங்க நார்மலா வேலையை கொண்டா போதும். இது மிச்சம் எனக்கும் தேவையும் இல்லை, எனக்கு கேள்வியில் வந்தே இல்லை. அப்ப எங்களுக்கு இந்த கிராஃப் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த கிராஃப் வந்திக்குது, எஸ்ஏல வந்திக்குது, இந்த இதுல எம்சிக்யூல வந்திக்குது. அதே நேரம் இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது ஈலெம்டா என்ன? ஈலெம்டான்னு சொல்றா ஈன் கீழ் லெம்டா, ஓரளவு அலைநீளத்திற்கான செறிவு. எதிர் லெம்டா வரைப்பு, இதுக்கு செறிவு பரம்பல், கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவு பரம்பல் வரைப்பு. அப்ப இது ஒரு வரைப்பு இருக்குது. இந்த ஒரு வரைப்பு எப்படி உருவாகிச்சுன்னு சொல்லி பெரிய கதை இருக்குது. அதை நான் அடுத்தது சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி கதைப்போம். இப்போதைக்கு நாங்க ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் கரும்பொருள் கதிர்ப்பிட இந்த செறிவு பரம்பல் வரைஞ்சா எப்படி வரும்னு சொன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் அந்த உயர் செறிவுக்கான அலைநீளம் குறைஞ்சிட்டு போகும். உயர் செறிவுக்கான அலைநீளம் தனி வெப்பநிலை கூட்டு டைம்ல குறைஞ்சிட்டு போகும். நாங்க படிச்சது ஸ்டெஃபான்ட மாறிலி, ஸ்டெஃபான்ட சமன்பாடு. ஆகவே ஸ்டெஃபான்ட சமன்பாடு E சமன் சிக்மா T 4ஆம் அடுக்கு. எதுக்கு? கரும்பொருளுக்கு. இப்ப நான் இதை வச்சுட்டு வெயின்னு சொல்றவர் ஒரு சமன்பாட்டை உருவாக்கினாரு. உருவாக்கின சமன்பாடு என்னன்னா வெயினின் இல்லாட்டி வீன், தமிழ்ல வீனின் இடப்பெயர்ச்சி விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்குது. வெப்பநிலை கூடுற நேரம் லெம்டா எம் குறையுது. லெம்டா எம்னா என்ன? உயர் செறிவுக்கான அலைநீளம். குறையுது எப்ப? வெப்பநிலை கூடுற நேரம். ஆகவே வீன் சொன்னாரு இந்த வெப்பநிலை கூடுற நேரம் உயர் செறிவுக்கான அலைநீளம் எந்த விகிதப்படி குறையும் சொன்னா இந்த சமன்பாடு படிதான் குறையும். இல்லாட்டி சி மாறி சி. ஏதோ ஒரு எழுத்து சி ஏ பி எக்ஸ் ஒய் ஜெட், சரிதான், ஏ டேஸ் பி டேஸ் விரும்பினது. ஆகவே வீன் சொன்னாரு லெம்டா எம் இன்டு டீன்றது ஒரு மாறிலியாக வச்சுட்டு தான் இந்த பக்கம் ஒரு மாறா பெருமானம் இருக்கும் அப்படின்னு சொன்னா வெப்பநிலை 2 மடங்காக கூடினால் லெம்டா எம் 2 மடங்காக குறையும்.
இப்ப இதுக்கு தொடர்பா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வரைப்புல இருந்து எடுத்த ரெண்டு முடிவு, பிரதான ரெண்டு முடிவுக்கும் சமன்பாட்டை கண்டுபிடிச்சோம். பிரதான ரெண்டு முடிவு, ஒரு முடிவு நான் சொன்னேன் வெப்பநிலை கூடுற நேரம் λm குறைஞ்சிட்டு போகுது. அது எந்த சமன்பாடு படி குறையும் சொன்னா λm×T சமன் மாறிலியாக வெப்பநிலை கூடுற விகிதம் 3 மடங்கால கூடினா λm 3 மடங்கால குறைஞ்சிருக்கும். ஆகவே ஒரு பொருள் தந்திருக்குது, அட உயர் சரிவுக்கான அலைநீளம் தந்திருக்குது, அதுல வெப்பநிலை தந்திருக்குது. இப்ப அந்த பொருளோட வெப்பநிலைய கூற்றான். இப்ப உயர் சரிவுக்கான அலைநீளத்தை கேட்டா கண்டுபிடிக்க மேலாதா? ஏலும் λm1×T1 சமன் λm2×T2, அதாவது PV சமன் K என்ற மாதிரி பாயில்டர் இது யூஸ் பண்றோம். P1V1 சமன் P2V2 யூஸ் பண்றது. நாங்க ஒரு மாறிலி இருக்குது. ஆகவே இதான் இருக்கிறது வீணின் மாறிலி. இது என்ன? வீணின் இடப்பெயர்ச்சி விதி. வேனின் இடப்பெயர்ச்சி விதி என்ன செல்லுதுன்னு சொன்னா, இந்த வேனின் மாறிலி ஒரு மாறா பெருமானத்தை வச்சுட்டு இது ரெண்டையும் பெருக்கம் தான் மாறிட்டு இருக்கும். பெருக்கம் இது விகிதப்படி மாறிட்டு இருக்கும். அதாவது வெப்பநிலை கூடுற நேரம் λm குறைகிற சமன்பாடு. இரண்டாவது முடிவு, நாங்க இந்த வரைவு வச்செடுத்த இரண்டாவது முடிவு என்னன்னு சொன்னா, வெப்பநிலை கூடுற டைம்ல பரப்பும் கூடுது. இத பத்தி யாரு கதைச்சாருன்னா ஸ்டெஃபான் கதைச்சாரு. E சமன் சிக்மா T 4ஆம் அடுக்கு வெப்பநிலை கூடுற டைம்ல செறிவு கூடுது. பரப்பு கூட தானே வேணும். ஏண்டா இதுல பரப்புன்றது செறிவு. பரப்புன்னு சொல்றது செறிவு. இவர் அடைச்ச பரப்பளவானது செறிவாகும். ஏண்டா ஓரளவு அலைநீளத்துக்கான செறிவுதான் காலிக்குது. வரைப்புல காலிக்குது லெம்டா பெருக்கினா செறிவுதான் வருகிறாவே பரப்பளவு கூடத்தான் வேணும். எந்த சமன்பாடு படி கூடுது? T 4ஆம் அடுக்குப்படி செறிவு கூடுது. விலங்குங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. சரிதானே? இப்ப இது கட்புலனாகும் ஒளி, இது ஐஆர்ல இருக்கிறது. ஐஆர்ல இந்தால பக்கம் ஒரு நகர்வு, அதை பத்தி கதைச்சவரு எங்கட யாரு? வெயின். ஆவே வெயினின் மாறிலியின் அலகு, வெயினின் மாறிலியின் அலகு என்ன வரப்போகுது? λm அலைநீளம் மீட்டர் கெல்வின். அதே நேரம் பெருமானம், வெயின் மாறிலிட பெருமானம் 2.898 தர 10^3 மீட்டர் கெல்வின் வரும். 2.898 தர 10^3 மீட்டர் கெல்வின். அவங்க நீக்க போறாரு யாரு? 2.898 தர 10^3 ஒரு மாறா பெருமானம் தான் இருக்கும். இது மாறாது, ஒரு காலமும் மாறாது. அந்த விகிதப்படி இவர் கூடுற நேரம் இந்த விகிதத்தை மாறாம வச்சுட்டு இதை பாடமாக்க தேவையில்ல. சரிதானே? மீட்டர் கெல்வின் இது மீட்டர், இது கெல்வின். அப்ப இவர் அலகு வைண்ட மாறிலிட அலகு மீட்டர் கெல்வின். சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். பரலு பாடமாக்கியே வச்சுக்கணும். இதுல எந்த டவுட்டும் நீக்கிறா. சமன்பாடு பாடமாய்க்கணும். இது தரமாட்டான எக்ஸாம்ல. இந்த சமன்பாடு பாடமாய்க்கணும். எல்லாம் பாக்ஸ் பண்ணணும். நீங்க நோட்ஸ் எழுதுற டைம்ல இந்த அலகு எழுதுற நேரம் கவனம். மீட்டர் கெல்வின், இது λm×T தர. இது மீட்டர் கெல்வின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாராச்சும் மீட்டர் கெல்வின் இப்படி எழுதினா பீல, மீட்டர் கெல்வின் இப்படி எழுதினா பீல. ஏன் மீட்டர் கெல்வின் இப்படி எழுதினா பீலன்னு சொன்னா இடைவெளி இல்ல. இது எப்படி வாசிக்கிற? இடைவெளி இல்லாமல் முச்சேர்க்கை. இது மீட்டர் இல்ல. இப்ப இது மில்லி கெல்வின். மில்லி கெல்வின் சொல்லல 10^3 கெல்வின். 1 தர 10^3 கெல்வின். என்ன? 1 மில்லி கெல்வின். ஆவே இது மில்லி கெல்வின். அப்ப 1 மில்லி கெல்வின் எப்படி எழுத போறீங்க? 1 மீட்டர் கெல்வின் எப்படி எழுத போறீங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும் தானே? ஆவே இது மில்லி கெல்வின், இது மீட்டர் கெல்வின். இடைவெளி இருக்குது. ஆகவே அந்த இடைவெளின்னு சொல்றது கட்டாயம். பாருங்க. என்ன வித்தியாசம்? இடைவெளி இல்ல. இது மில்லி செகண்ட், இது மீட்டர் செகண்ட். ரெண்டுமே சிம்பிள் தான். அப்ப எப்படி வித்தியாசப்படுத்துறது? ஒரே ஒரு மெத்தட் தான் வித்தியாசப்படுத்துறதுக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? இடைவெளி இல்லாமலினா முச்சேர்க்கை மில்லி, இடைவெளியோட 2 அலகுகளின் பெருக்கம்.
இல்லாட்டி பிரித்து வர டைமில் நாங்கள் மைனஸ் போடுற டைமில் இப்படி எழுதினா கிலோகிராம் மீட்டர் -3 வடவழி இல்லை. அப்போ இது கிலோ வடவழி இருக்குது 2 அலகுகள்கிட்ட வைக்கும் மீட்டர் -3. அப்போ அழகு எழுதுகிற டைமில் அழகா எழுதணும். அழகு எழுதுகிற டைமில் அழகா எழுதணும், விளங்கணும். என்ன பாடம் இருந்தாலும் விளங்கத்தான் வேணும், விளங்காமல் எதுவும் செய்யலாம். நான் எவ்வளோ நேரம் பதினத்துல சரி விளங்கப்படுத்திக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்ல நோட்டை நான் முக்கியமாக ஒன்று கதைக்கணும். இந்த கிளாஸ்ல நோட்டு வந்து உங்களோட இதில் இருக்குது, நீங்கள் எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. மீதி நோட்டை நான் அடுத்த கிளாஸில் நோட்டை விளங்கப்படுத்திட்டேன். இந்த நோட்டை தாரேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே அடுத்தடுத்த இதுக்கு போவோம். அடுத்த ஒளிமின் விளைவிக்குது, கதித்தொழிப்பாடிக்குது, அப்புறம் கருப்புளவு, கருவொன்றல், அணு உலைகளில் நடக்கிற தாக்கம், எக்ஸ் கதிர், அப்படியே போனால் அப்படி போயிட்டு பின்னுக்குள்ள பாட்டு செஞ்சுட்டேன். வீடியோ இருக்குது, இதை கொஞ்சம் அப்படி ஜாயின் பண்ணி விட்டா ஜாயின் ஆகிருக்கீங்க. அப்போ இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கொள்வோம். என்னன்னு சொன்னால் இது ரெண்டும் ஃப்ரீ கிளாஸஸ். ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ் இது ரெண்டும், இது பிற உள்ள கிளாஸஸும் இப்படி தான் நடக்கும். அப்போ இதை நீங்கள் ஜாயின் ஆகணும்னா கீழே என்ன நம்பர் இருக்குது, என்ன நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி இதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸை லிங்க் எடுங்க. இப்போ நீங்கள் இது பப்ளிக்கில் இருக்கும், இதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸ் எல்லாம் பப்ளிக்கில் நான் லிங்க் போட மாட்டேன், பேமெண்ட் பண்ணாக்களுக்கு மட்டும்தான் லிங்க் எடுக்கும். வேணும்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு பிறகு உள்ள கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம். இது மட்டும் இல்லை, வேறு வேறு கிளாஸஸ், பேப்பர் கிளாஸ் நடக்குது, ஏற்கனவே நடந்த லைவ் கிளாஸில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குது, அடுத்தது 2 ப்ராக்டிக்கல் இருக்குது, அடுத்தது மெக்கானிக்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, அளவீட்டு கருவி நடந்துட்டு இருக்குது, இப்போ ரேடியேஷன் நடந்துட்டு இருக்குது, அப்போ சவுண்ட் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே பேமெண்ட் கிளாஸ் தான். சாம்பிள் வேணும்னா பார்க்குறதுக்கு தரலாம், சாம்பிள் கிளாஸ் தரலாம். எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாம்பிள் எடுக்கலாம். மெக்கானிக்ஸ் ரிவிஷன் இருக்குது. அப்போ உங்களுக்கு அது பேமெண்ட் விஷயமா நீங்கள் எனக்கு இல்லை நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அது டீட்டெயில் தருவேன். அதே நேரம் இதை நினைச்சு கொள்றதுக்கும் எவ்வளோ பேமெண்ட் இதெல்லாம் நீங்கள் அதில் என்னோடய வாட்ஸ்அப்பில் கழிச்சு கொள்ளும். கஸ்டம் பேமெண்ட் பண்ண கஸ்டம்ஸ்னாலும் நான் நிறைய பேருக்கு அப்படி ஆஃபரும் நிறைய பேருக்கு பண்ணிக்கிறேன். நீங்களும் அதில் ஜாயின் ஆகிக்கொள்ள. இல்லை உங்களுக்கு கஷ்டம், உண்மையாகவே கஷ்டமோட மனசாச்சு. அடுத்தது உங்களுக்கு அடுத்த இதுதான் கிளாஸ் சம்மந்தமான கமெண்ட்ஸ் பண்ணணும்டா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேலை சொல்லுங்கள். என்ன சரி மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னால் ஏழும் சொன்னால் நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லம் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். என் டீச்சிங்கில் சரி மாற்றங்கள் செய்யணுமா அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் சொன்னீங்கன்னா நான் இம்ப்ரூவ் ஆவேன். அது உங்களோட கமெண்ட்டால் நான் இம்ப்ரூவ் ஆவேன். அடுத்தது இக்னோர் த நெகட்டிவிட்டி. நான் வந்து யார் சரி என்ன சரி நெகட்டிவாக மிச்சம் வேணும்டே பெடப்பாக்குறதுக்கு எல்லாம் அப்படி விட்டு சொன்னால் நான் ஏற்றுக்கோ அதெல்லாம் அப்படி விட்டு போயிட்டாச்சு. மிச்சம் இல்லை எனக்கு விளங்கும். அது இதாக இப்படி மாற்றினா நல்லா அப்படி விளங்கும். சில ஆட்கள் சும்மா இதாக்குற. அப்போ அதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டேன். சரிதானே? அப்போ இதோட டே கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். நோட்டை நான் அடுத்த கிளாஸில் தரேன். வேறு ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன், விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அழகாக படிங்க, விளங்கி படிங்க. அப்போ ஃபிசிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ன்னா என்னன்னு விளங்கும். சரிதானே? ட்ரை த ஃபிசிக்ஸ் அன்டில் யூ ஃபீல் த ரிதம். சரிதானே? அப்போ சரியாக விளங்கி சரியாக படிங்க, அழகாக மார்க்ஸ் எடுக்கலாம். இதோட கிளாஸ் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.